இதுவரைக்கும் நம்ம கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர். ஈஸியா தான் இருக்கும். மொத்தமா வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் இந்த வீடியோ இருக்கும். மொத்தமாவே இதை பார்த்தாலே நீங்க இந்த ஃபுல் ப்ராக்டிக்கலா கத்துக்கலாம். ஸோ ஈஸியா இருக்கும். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றது எப்படி, ஒரு ஃபோல்டர் டெலீட் பண்றது எப்படி, இந்த டாஸ்க் வைட் பண்றது எப்படி, ஸோ சின்ன சின்ன ஆப்ஷன் அது எல்லாமே. ஸோ இது எல்லாமே 10 மார்க்ல வரும். ஆக்சுவலி 30 மார்க். ஒரு கொஸ்டின்ல 3 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டின் தான், அதுல 3 கொஸ்டின் வரும். ஓகேவா? ஸோ ஒன்னு 10 மார்க் தருவாங்க. இதுல மொத்தம் 7 கொஸ்டின்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த சப்ஜெக்ட்ல இருந்து 2 சப்ஜெக்ட் ஓவர். ஸோ அதுல இருந்து நமக்கு வந்து ஒரு 25 மார்க்ஸ் டு 30 மார்க் நமக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் நீங்க படிச்சது நான் சொன்னதை வச்சு நீங்க பேஸ் பண்ணி பார்த்துட்டாலே போதும். ஸோ 25 டு 30 மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் சப்ஜெக்ட் ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த 3 சப்ஜெக்ட் அதுல கண்டிப்பா நீங்க 45 மார்க் கண்டிப்பா உங்களுக்கு 40 டு 45 மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வேர்டு ரைட்டர் என்ன எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, வேர்டுனா என்ன, ஒரு டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ரெஸ்யூம் கிரியேட் பண்ணலாம், டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணலாம், ஆட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற டவுட் சார். ஓகே சார் ஹெட்டர் ஃபூட்டர்னு கேட்டிருக்காங்க. அது 5 மார்க்ல எப்படி சார் எக்ஸ்பிளைன் பண்றது? ஹெட்டர்னா என்னது? the every page of top of our content தான் ஹெட்டர் வந்து பேஜ் பிஃபோர்ல ஆட் பண்றது ஹெட்டர் சார். மேல டாபிக்ல ஆமா அதான். அது 5 மார்க்கா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எவ்வளவு பெருசா சார் அது நீங்க சும்மா டிராயிங் மாதிரி போட்டு கட்டா ஈஸியா கவர் பண்ணலாம் பேஜ். அது பாயிண்டே இல்ல, கொஞ்சம் 2 பாயிண்ட் தான் வரும். ஓகேவா? நீங்க வந்து ஒரு பேஜ் மாதிரி டிராஃப்ட் பண்ணிட்டு இதுல இருக்கிற ஹெட்டர் டிராயிங் ஒரு ஐரோ மார்க் பண்ணி அழகா காமிச்சு சூப்பரா இருக்கும். நான் சொல்றது புரியுதா? சோ நம்ம டிராயிங் கிரியேட் பண்ணணும், அப்பதான் நம்ம ஸ்கோர் கிடைக்கும். ஏன்னா கண்டென்ட்டே கம்மி தான் அது. நீ சொல்றது ஹெட்டர்னா மேல இருக்குது ஹெட்டர், ஃபுட்டர்னா எவரி பேஜ் ஆஃப் பாட்டம் ஆஃப் மேட்டர் ஃபுட்டர், அவ்வளவுதான் சொல்ல முடியும். பட் அது 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. சோ அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். ஒரு அழகா டிராயிங் மாதிரி பண்ணி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? சோ அது மாதிரி யூஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு மார்க் ஈஸியா வரும். அதுல ஹெட்டர்ல என்ன ஒரு ஹெட்டர்ல என்ன கண்டென்ட்லாம் இருக்கலாம். சோ பேஜ் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா வரும், எல்லா பேஜுக்கும் ஆட்டோமேட்டிக் கொடுக்க முடியும். ஓகேவா? அந்த பேஜ் நம்பர் லெஃப்ட் ரைட் சென்டர் எப்படி வேணா கொடுத்துக்கலாம். அந்த ஷார்ட் பொசிஷன், அந்த பேஜ் நம்பர் ஷார்ட் பொசிஷன் வந்து நமக்கு செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி அடிச்சர் ஃபீச்சர்ஸ் நீங்க அதெல்லாம். ஓகே சரி ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைஸா இருக்கு. சரி ஓகே, இதெல்லாம் பேசிக் ஷார்ட்கட் தான். இதுக்கு நீங்க ஷார்ட்கட் தெரிஞ்சாலே போதும், எல்லாத்தையுமே நீங்க நோட்ஸ் பண்ணிக்கலாம். கட்டு காப்பி அந்த A to Z அந்த ஷார்ட்கட் கம்ப்யூட்டர்ல எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ எல்லா ஷார்ட்கட் நீங்க அதனாலே போதும் இல்லை, எந்த கொஸ்டின் கேட்டாலும். ஸோ இது சேம் தான், அங்கேயும் நீங்க ப்ராக்டிக்கலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த வார்த்தையும் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப கட் பண்றதுனா என்ன, டெலிட் பண்றதா, காப்பி பண்றது, பேஸ்ட், கண்ட்ரோல் அண்டுனா ஒன் ஸ்டெப் பேக் போறதுக்காக யூஸ் பண்ண கண்ட்ரோல் இசட். ரீடுனா போனது திரும்ப வரதுக்காக யூஸ் பண்ற ரீடு. கண்ட்ரோல் Y சொல்லுவோம். கண்ட்ரோல் Fனா ஃபைண்ட். கண்ட்ரோல் Fனா ஃபைண்ட். ஓகேவா? ஃபைண்ட் சர்ச் வர ரெண்டு ஒன்று தான். ஸோ ரீப்ளேஸ்னா அதை வந்து அதுக்கு பத்தி வேற மாத்துது. அது கோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கண்ட்ரோல் G சொல்லுவோம். ஸோ எந்த பேஜுக்கு அப்படி நம்ம போகணுமோ அந்த கண்ட்ரோல் G பண்ணி அந்த பேஜுக்கு நம்ம போக முடியும். ஸோ இதுல இருக்க பேசிக் ஆப்ஷன். பேசிக்கா என்னன்னா இந்த போல்டுனா என்ன, போல்டு பண்றது, இட்டாலிக் பண்றது, இதுதான் ஃபார்மேட்டிங் சொன்னல. ஸோ ஃபார்மேட்டிங் டூல்ஸ்லாம் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு சிம்பிள்லாம் இன்சர்ட் பண்றது, நம்பரைங் புல்லட்டிங் இன்சர்ட் பண்றது, ஹெட்டர் ஃபுட்டர்னா என்ன. ஸோ சிம்பிளா தான் இருக்கும், வேண்டிய ரொம்ப பெருசாலாம் இருக்காது. நீங்க ப்ராக்டிகல் கிளாஸ் பார்த்தாலே இந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா எதுவும் படிக்கணும் இல்லை, அந்த ப்ராக்டிகல் நம்ம செய்ய தெரிஞ்சாலே போதும். இந்த கொஸ்டின் எல்லாமே ப்ராக்டிகல் பேஸ்ட் கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து தியரிட்டிக்கல் கொஸ்டினே இருக்காது. கொஸ்டின் எல்லாமே ப்ராக்டிகல் பேசிக் கொஸ்டின். அப்ப ப்ராக்டிகல் ஒழுங்கா பண்ணாலே, அந்த ப்ராக்டிகல் வீடியோ ஒழுங்கா தெரிஞ்சாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே இவங்க கேட்கிற எல்லா கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அப்படிதான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க இது வரைக்கும். எல்லாமே ப்ராக்டிகல் பேசிக் கொஸ்டின் தான். ஸோ இந்த கண்டென்ட் பத்தி ஏதாவது டவுட் தான் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ண டைம் அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்குதான். ஜஸ்ட் இது எல்லாமே அந்த வேர்ல்ட்ல இருக்க ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா இதுல கொஸ்டின்ஸ் வந்து ஹெடர் ஃபுட்னா என்னன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வேர்டோட ஜூமிங் சைஸ், மினிமம் ஜூமிங் எவ்வளவு பண்ணலாம், மேக்ஸிமம் ஜூமிங் என்ன பண்ணலாம். மினிமம் ஜூமிங் வந்து 10, மேக்ஸிமம் ஜூமிங் வந்து 500 வரும். அதுக்கப்புறம் வந்து ஹெடர் ஃபுட்டர்ஸ், மைல் மேட்ச். இதுல கேட்கற கொஸ்டின் வந்து மைல் மேட்ச். மைல் மேட்ச்னா என்னன்னு கேட்பாங்க. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கேட்டிருக்காங்க, மெயில் மேஜிக் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் சேஞ்ச் கேஸ்,
என்ன டைப் ஆஃப் சேஞ்ச் கேஸ் 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹவு டு கிரியேட் டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இருக்க கொஸ்டின் இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது மெயிலா நீங்க பார்க்க வந்து வேர்ட்ல கத்துக்க வேண்டியது இது மெயில் மெர்ஜ்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. ஸோ ஸ்டெப் ஆஃப் மெயில் மெர்ஜ்னு சொல்லிட்டு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் மட்டும் பாத்துங்க. அந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கேட்டிருக்காங்க. ஹெடர் ஃபுட்டர்னா என்ன கேட்டிருக்காங்க. ஓகேவா. அந்த புல்லட்டின் நம்பரிங்லாம் எப்படி இன்சர்ட் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. அப்புறம் ஒரு பேஜ் எப்படி பிரேக் பண்றது. பேஜ் பிரேக்னா என்ன, ஒரு பேஜ்ல இருந்து கண்டென்ட் அடுத்த பேஜுக்கு போகக்கூடாம எப்படி நம்ம பிரேக் பண்றது அப்படின்னா கண்ட்ரோல் என்டர் பண்ண பேஜ் பிரேக் ஆயிடும். ஸோ காலம் பிரேக் சொல்லுவோம். காலம் எப்படி கிரியேட் பண்ணது ப்ராக்டிகல் கேட்டிருக்காங்க. காலம்ஸ்னா அந்த நியூஸ் பேப்பர் மாதிரி கேட்டிருக்காங்க. நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, அப்படி நிறைய ஒரு பத்தி சொல்றோம்ல, நியூஸ் பேப்பர்ல ஒரு 8 பத்தி கிட்ட இருக்கும். ஸோ அதுதான் காலம்ஸ். அது மாதிரி காலம் எப்படி கிரியேட் பண்றது ப்ராக்டிகலி வரும். ஸோ இது தேரிலையும் கொஸ்டினா வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு பேசிக் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு டைம் நீங்க அந்த ப்ராக்டிகல் வீடியோ பார்த்தாலே இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இதுல எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். அதே சேம் டைம் நீங்க CO கியூஸ் ஆப்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா போதும். அதுல நிறைய இந்த வேர்ட்ல கொடுத்த கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க எந்த கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணலாம். 5 மார்க் யூஸ் பண்ணிக்கலாம், 2 மார்க் யூஸ் பண்ணிக்கலாம், 1 மார்க் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 1 மார்க் நீங்க படிச்சாலே போதும். மோஸ்ட் ஆஃப் அது நிறைய கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்றதுக்கு ஒரு பாயிண்டா நமக்கு கிடைக்கும். ஸோ ஓப்பன் ஆஃபீஸ்னா என்னது, அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓப்பன் ஆஃபீஸ்னா MS ஆஃபீஸ்க்கு ஈக்குவல் சாஃப்ட்வேர் தான் ஓப்பன். சரி, ரைட்டர், அதாவது வேர்டுக்கு ஈக்குவல் தான் ரைட்டர். ஸோ இதுலயே அதே சேம் ஒர்க் நம்ம பண்ணலாம். வேர்ல என்ன பண்ணமோ அதெல்லாம் பண்ணலாம். இது எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்னா ஷார்ட் பிளஸ் ஆர் அப்படின்னு போட்டீங்கன்னா ஸ்கிரீன் ஷேர் பண்ண தெரியுதா, நான் ஷேர் பண்றது ஷார்ட் பிளஸ் ஆர் பண்ண தெரியுதா? தெரியுது சார், தெரியுது சார். ஷார்ட் பிளஸ் ஆர்னு போட்டு நீங்க போயிட்டு எஸ் ஆஃபீஸ் கொடுங்க. இப்போ ஓப்பன் ஆஃபீஸ்ல நீங்க வேர்டு ரைட் வேணா இங்க ஷார்ட் பிளஸ் ஆர்னு போட்டு இங்க என்ன பண்ணுவீங்க, வின்வேட் அப்படி கொடுத்தா வின்வேட் ஆன் ஆயிடும். ஓகே. ஆனா ரைட்டர் கொடுத்தா ரைட்டர் ஆன் ஆகாது. அதனால சொல்ல வரேன். எஸ் ஆஃபீஸ் கொடுத்தாலே அதுல எல்லாமே வந்துடும். ஸோ அதுல போய் நமக்கு என்ன வேணுமோ, இப்போ வந்து நமக்கு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னா அது வேர்டு, அதான் ரைட்டர். ஓகேவா. ஸ்ப்ரெட்ஷீட்னா எக்ஸல், டேட்டா பேஸ்னா பேஸ், அதான் MS Access, பிரசன்டேஷன் வந்து பவர் பாயிண்ட். இங்க பேர் மாறிக்க பாருங்க, ஞாபகம் இருக்கா? தெரியுது? ஸ்கிரீன் தெரியுதா நான் சொல்ற காமிக்கிறது? டெக்ஸ்ட் பாக்ஸ், எனிஒன் ஆன்சர்? இல்ல சார், தெரியல சார். ஒரு நிமிஷம் நான் ஸ்கேர் பண்றேன். இப்ப தெரியுதா? தெரியுதுங்க சார். ஷார்ட் பிளஸ் தெரியுதுங்க சார். ஓகே. இப்போ வந்து ரைட்டர் வின்வேட்னா வின்வேட் அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணா வின்வேட், அதாவது வேர்டு ஆன் ஆயிடும். ஆனா ரைட்டருக்கு இது மாதிரி ரைட்டர்னு கொடுத்தா ரைட்டர் ஆன் ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு டைப் பண்ணணும். நீங்க ஆக்சுவலா ஸ்டார்ட் மெனு போய் தேடலாம் கூடாது. நான் எல்லாமே இந்த ஷார்ட்கட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். எஸ் ஆஃபீஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்படி ஸ்கிரீன் வரும். இதுல போய் நீங்க இங்க டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து ரைட்டர். ஓகே சார், நீங்க டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் சொன்னீங்க, இங்க டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஒன்று சொல்றது ரைட்டர்னாலும் இங்க வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. அது ஸ்ப்ரெட்ஷீட்னா கால்ஸ், அதான் எக்ஸல். இது பிரசன்டேஷன் ஒர்க்கே ஆகுது. ஃபர்ஸ்ட்ல போன்ல போட்டு ஓடி போகுது. பிரசன்டேஷன் அப்படின்னா இம்ப்ரெஸ், அது பேஸ் அப்படின்னா இம்ப்ரெஸ். சரி, பேஸ் அப்படின்றது டேட்டா பேஸ். எனக்கு எப்பவுமே அதான் பண்ணணும். அம்மா கிளாஸ்ல இருக்கம்மா. சரி, ஓகே. ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் MS ஆஃபீஸ் ஆன் பண்றது எப்படின்னு தெரிஞ்சிங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்க ஓப்பன் ஆஃபீஸ் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா போதும், கான்செப்ட் தெரிஞ்சா போதும், அது படிக்கணும் அவசியமே கிடையாது. ஆக்சுவலாக அந்த ரூல்ஸ் படி பார்த்தா அதுல இருந்து 30 மார்க் சொல்லியிருக்காங்க. பட் அந்த 30 மார்க் கேட்டாலும் இதுல இருக்கிறதா நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. அங்க எக்ஸ்ட்ரா படிக்கிறது ஓப்பன் ஆஃபீஸ் தனியா படிக்க போறது இல்லை.
எம்எஸ் ஆஃபீஸ் என்ன ஆன்சரோ அதான் நீங்க அதை போறீங்க, அதனால இதுக்கு கவலைப்பட தேவை. ஸோ இந்த ஆன்சர் நீங்க சேமா இருக்கணும். அதை இதுல என்ன பண்ணீங்களோ அதான் ஆகணும், வேற ஒன்றும் கிடையாது. டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, ட்ரா டூல்ஸ், அது பெயிண்டிங் டாக்குமெண்ட், அடுத்து ஓப்பன் வித். ஸோ ஓகே, இதுல இருக்கு ப்ராக்டிக்கல். இதுல மொத்தமா உங்களுக்கு இதுல 7 ப்ராக்டிக்கல் இருக்கு. ஸோ இந்த 7 ப்ராக்டிக்கல் ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் நான் இங்க பாருங்க ஸ்டார்ட் பிளஸ் ஆர் போடுறேன். நீங்க போய் நான் வின்வேர்ட் ஆன் பண்ணிக்கிறேன். நான் ஆக்சுவலா நான் ப்ராக்டிக்கல் கிளாஸ் சொல்லியிருப்பேன். இந்த நான் டாக்குமெண்ட் காமிக்குது உங்களுக்கு தெரியுதா, பிளாங்க் பேஜ் வேர்டு வின்வேர்ட் தெரியுதா? எனிஒன் ஆன்சர்? சார் தெரியுது சார். ஓகே, இங்க போயிட்டு ஏதோ லெட்டர் அடிக்க சொன்னாங்க உங்களை எக்ஸாம்ல அப்படின்னா, நீங்க லெட்டர் அடிக்கிறது தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ரேண்ட் கமெண்ட் யூஸ் பண்ணுங்க, RAND அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போனா அங்கே பேராகிராஃப் வந்துடும். இங்க லெட்டருக்கு மேல என்ன பண்ணுங்க, டூ ஃப்ரம் 2 அட்ரஸ் நீங்க அடிச்சா போதும். டூன்னு போட்டு ஒரு அட்ரஸ், இங்க சம் அட்ரஸ். ஓகேவா? அடுத்தது ஃப்ரம் போட்டு ஒரு அட்ரஸ். இதை நீங்க அப்படியே Ctrl+P பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ண அவுட்புட், அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் இதுக்கான ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கலர்ஸ், ஸ்டைலு, ஃப்ரேம் அது எல்லாமே நீங்க லேஅவுட் டிசைன்ல போயிட்டு நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான அந்த ஃபார்மேட் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இல்லை சார் இது கூட எனக்கு கஷ்டமா இருக்குன்னா இன்னும் ஒரு ஐடியா அப்படின்னா, நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஷார்ட் பிளஸ் ஆர்னு போட்டு வின்வேர்ட் ஆன் பண்ணுங்க. வின்வேர்ட் ஆன் பண்ணிட்டு ஒரு நியூ ஃபைல் எடுத்துக்காம Ctrl+N ஷார்ட்கட் யூஸ் பண்ணக்கூடாது. ஷார்ட் பிளஸ் ஆர் வின்வேர்ட் ஆன் பண்றேன். ஸோ பிளாங்க் பேஜ் போகிறேன். இங்க போயிட்டு நீங்க எதுவும் பண்ணுறது, ஜஸ்ட் ஃபைல் மெனுல பிக் பண்ணிட்டு நியூன்னு கொடுங்க. Ctrl+N ஷார்ட்கட் யூஸ் பண்ணாம நியூக்குள்ள போனீங்கன்னா இங்க பிளாங்க் டாக்குமெண்ட், 1 செகண்ட், இல்ல டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஆக்சுவலா நான் விண்டோஸ் 21 யூஸ் பண்றேன். ஸோ அதுல இந்த ஆப்ஷன் இல்லை, முன்னாடி இருக்கு. ஆக்சுவலா இது டவுன்லோட் பண்ணணும். இப்போ போய் நாங்கள் நியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் காமிக்கும், அதாவது பயோடேட்டா, நிறைய மாடல் காமிக்கும். அதுல நீங்க ஏதோ ஒரு லெட்டர்னா அங்க இருக்கும், ப்ரொபஷனல் லெட்டர்னு இருக்காது. ஸோ ஏதோ ஒரு மாடல் லெட்டர் இருக்கும், அந்த மாடல் கிளிக் பண்ணா அந்த லெட்டர் இங்க வந்துடும் ஆட்டோமேட்டிக்காவே. நான் வீடியோல கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. ஸோ அதில் போய் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க வந்து நீங்க அடிக்க வேலை தேவையில்ல எதுவுமே. நான் சிம்பிள் தான், நான் சொன்ன மெத்தட் சிம்பிள் தான். அதை விட சிம்பிள்னா ஆல்ரெடி லெட்டர் நிறைய மாடல்ஸ் இங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க டெம்ப்ளேட்டாவே. ஸோ அதை நாங்க நியூன்னு கொடுத்துட்டு அங்க போனா டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணி ஓகே பண்ணி அது ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நீங்க பிரிண்ட் அவுட் பண்ணி அவுட்புட் காமிச்சிடலாம். ஸோ இதுல அவுட்புட் கேட்பாங்க, கண்டிப்பா பிரிண்ட் அவுட் பண்ணி வைக்கணும் நிறைய வார்த்தை. அப்ப Ctrl+P அப்படின்ட்டு தான் பிரிண்ட் எடுக்க ஷார்ட்கட். பிரிண்ட் எடுக்க சொல்லுவாங்க, நம்ம அடிச்சதை பிரிண்ட் அவுட் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்டு வரணும் ப்ராக்டிக்கல்ல. அப்ப நீங்க Ctrl+P ஷார்ட்கட், நீங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டு அதை Ctrl+P பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுங்க. ஓகேவா? சரி, ஓகே. இது 7 ப்ராக்டிக்கல் ஈஸியா தான் இருக்கும். ஸோ இதுக்கான வீடியோ கொடுக்குறேன். ஸோ பாருங்க இந்த 7 ப்ராக்டிக்கல் எப்படி பண்ணுறது. ஸோ இந்த ப்ராக்டிக்கலை பார்த்தாலே நீங்க அந்த தேரிக்கான ஆன்சர் எல்லாத்தையும் உங்களால் பண்ண முடியும். ஸோ அடுத்தது எக்ஸல். எக்ஸல் எதுக்கு யூஸ் ஆகுனா, நமக்கு டேட்டா ஷீட் கிரியேட் பண்றதுக்காக, ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ இதை வச்சு நம்ம டேட்டா வந்து அனலைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். டேட்டா அனலைஸ் பண்றதுக்கு எக்ஸல் யூஸ் பண்றோம். காலுக்கும் எக்ஸலுக்கும் ஒரே யூசேஜ் தான். ஸோ காலுக்கு எதுக்கு யூஸ் ஆகுங்கிறத ஒரு டேட்டா அனலைஸ் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றோம். எக்ஸலும் டேட்டா அனலைஸ் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றோம். ஓகே, இது ஸ்ப்ரெட் ஷீட் சொல்லுவோம். அந்த ஷீட்ல, அதாவது எக்ஸல் ஓப்பன் பண்ணும்போது ரோ அண்ட் காலம்ஸ் இருக்கும். ரோ அப்படின்னா மொத்தம் எவ்வளவு ரோஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. IVZ அப்படி இருக்கு, ஒரு காலம் ரோ இருக்கும். இது வந்து 10,48,000 சம்திங் 536 அவ்வளோ ரோஸ் இருக்கும். ரோஸ் ஓகே, 10,48,000 புக்ல கொடுத்துருவாங்க. இதாட எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ 10,48,836 சம்திங். ஸோ அவ்வளோ ரோஸ் இருக்கும். ஸோ காலம்னா என்ன, ரோஸ்னா என்ன, செல்னா என்ன, அது தெரியணும். ஒரு ரோ எப்படி இன்சர்ட் பண்றது, டெலீட் பண்றது, ஒரு காலம் எப்படி இன்சர்ட் பண்றது, டெலீட் பண்றது. ஸோ இது பேசிக்கா தெரியும். ஹிடன் பண்றது, அது ரோ காலமா ஹிடன் பண்றது, ரிமூவ் பண்றது. ஸோ இதெல்லாம் பேசிக் ஆப்ஷன் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டேட்டா வந்து நமக்கு ஷார்ட் பண்றது, ஒரு எக்ஸல் டேட்டா அடிச்சிட்டோம், அது எப்படி அசெண்டிங் பண்றது, டிசெண்டிங் பண்றது, ஃபில்டரிங் பண்றது, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அசெண்டிங், ஷார்ட், ஃபில்டரிங், அப்புறம் வந்து டேட்டா வேலிடேஷன். ஸோ இது எல்லாமே அந்த ப்ராக்டிக்கல் இருக்கும். ஸோ அந்த கிளாஸ்ல உங்களுக்கு பார்த்து போட்டுருப்பேன். இம்போர்ட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் அப்படின்னா, நம்ம ஒரு எக்ஸல்ல பண்ணிருக்க டேட்டாவை ஒரு PDF கொண்டு வந்து போறது தான் எக்ஸ்போர்ட் சொல்றோம்.
ஸோ சப்போஸ் பிடிஎஃப்ல இருக்கிறத நம்ம எக்ஸல்ல கொண்டு வரதான் இம்போர்ட் சொல்றோம். அப்ப இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து கேட்டிருக்காங்க. ப்ராக்டிக்கல் உங்களுக்கு இருக்கு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னா என்னன்னு கேக்குது. ஸோ இம்போர்ட்ன்றது ஒண்ணு இல்ல. ஸோ ஆல்ரெடி வேற ஒரு ஃபார்மேட்டுக்கு ஒரு நோட் பேட்ல இருக்குது, அந்த டேட்டா வந்து எக்ஸல்ல கொண்டு வர முடியும். ஸோ அப்ப நீங்க நோட் பேட் இருக்க டேட்டாவை எக்ஸல்ல கொண்டு வரது இம்போர்ட் சொல்றோம். சப்போஸ் நம்ம எக்ஸல் அடிச்சதை ஒரு நோட் பேடுக்கோ இல்ல ஒரு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்றதுல அது வந்து எக்ஸ்போர்ட் சொல்றோம். ஓகேவா? ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஷார்ட்னான்னு கேட்டிருக்காங்க, ஃபில்டர்னா கேட்டுங்க. ஷார்ட்னா அதுனா ஒரு டேட்டா நம்ம அடிச்சுட்டு அது ஏபிசி அசெண்டிங் பண்றதுதான் ஷார்ட். ஃபில்டர்னா ஒரு டேட்டாவில் பர்டிகுலர் டேட்டா மட்டும் நமக்கு தேவையான டேட்டா மட்டும் ஃபில்டர் பண்ணிருக்குதான் ஃபில்டர். ஷார்ட் அண்ட் ஃபில்டர் இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க 2 மார்க்ல. ஷார்ட் பண்றதுன்னா ஒரு டேட்டா வந்து அசெண்டிங்ல அசெண்டிங் ஆர் டெசெண்டிங் அதை பண்றதுக்காக யூஸ் பண்றோம் ஷார்ட். ஸோ ஃபில்டரிங்னா அந்த டேட்டாவில இருந்து நமக்கு ஒரு 100 பேர் இருப்பாங்க, அதுல பாஸ் பண்ண லிஸ்ட் மட்டும் வேணும், இல்ல அபோவ் சம் வேல்யூ பேஸ் பண்ணிருக்க மட்டும் வேணும், இல்ல வேல்யூ பிலோ இருக்க மட்டும் வேணும் அப்படின்னு நம்ம ஃபில்டர் பண்ணிருக்கதான் ஃபில்டர். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஷார்ட் அண்ட் ஃபில்டர் இதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, வேலிடேஷன் அப்படின்னா என்னன்னா இப்ப சொல்லுங்க சார். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மட்டும் கொஞ்சம் பண்ணி காட்டுறீங்களா சார்? சிம்பிள், ஜஸ்ட் ஒன்று. இப்ப போய் நீங்க எக்ஸல்ல விண்வெல்ல இப்ப நம்ம விண்வெல்ல பண்ணிக்கலாம். இப்ப விண்வெல்ல ஆன் பண்ணிட்டேன். இங்க ஒரு பேராகிராஃப் அடிச்சிட்டேன். ஓகேவா? இதுக்கு நீங்க கண்ட்ரோல் பி கொடுத்துறீங்களே, கண்ட்ரோல் பின்னா பிரிண்ட் ஆகும். இதுவே நீங்க ஃபைல்ல போயிட்டு சேவ் ஆஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இங்க வந்து எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்காது. சேவ் ஆஸ் மூலியமா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இது இங்க இருக்கு. ஆக்சுவலி எக்ஸ்போர்ட் இருக்கு பாருங்க, லாஸ்ட் இங்க பாருங்க எக்ஸ்போர்ட். ஆக்சுவலி நீங்க இதுல போய் பார்த்தா எக்ஸ்போர்ட் இருக்கு. இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்தோடனே இது என்னவோ சேவ் பண்ணணும் கேக்குது பாருங்க. இப்போ சேவ் என்ன ஃபார்மேட் சேவ் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் ஃபைல் டைப் இருக்குது. அதுல போய் நீங்க வேடா என்ன ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணுமோ அந்த ஃபார்மேட் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு டெம்ப்ளேட்டா வேணும், இல்ல ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா வேணும், அது மாதிரி இருக்கு பாருங்க. இல்ல வேற ஃபார்மேட் வேணா இதை பிக் பண்ணிட்டு எங்க போய் பிக் பண்றோம். ஸோ இப்போ போயிட்டு நீங்க இந்த என்ன ஃபார்மேட் வேணுமோ, எனக்கு பிடிஎஃபா வேணும் அப்படின்னு நம்ம சேவ் பண்ணிக்கலாம் டேரெக்டாவே. இப்போ சேவ் கொடுத்தா ஆயிடும், பிடிஎஃபா சேவ் ஆயிடும் அந்த ஃபைல். ஸோ இங்க போய் நீங்க எங்க வேணுமோ, டெஸ்க்டாப்ல வேணுமோ டிஎல் வேணுமோ செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்க இங்க ஃபைல் மெனுல போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நமக்கு எந்த ஃபார்மேட் வேணும், டிஃபால்ட் ஃபார்மேட் இங்கே இருக்கு பாருங்க, பிடிஎஃப்னு இருக்கு பாருங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டாலே அது பிடிஎஃபா கன்வெர்ட் ஆயிடும். இப்போ சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபைலா சேவ் ஆயிடும். ஸோ இல்லை எனக்கு மோர் தென் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணா நீங்க இதுலேயே போயிட்டு எக்ஸ்போர்ட்ல போயிட்டு இங்க சேஞ்ச் டு ஃபைல் இருக்கு, அதை பிக் பண்ணுங்க. ஸோ என்ன ஃபார்மேட் இதுல இருக்க ஃபார்மேட் ஓகேன்னா போதுங்க. இதே டெம்ப்ளேட் சொல்லுவோம். டெம்ப்ளேட்னா டிஃபால்ட்டா இது டெம்ப்ளேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஹவு டு கிரியேட் டெம்ப்ளேட் ஒரு கொஸ்டின் இருக்கு ப்ராக்டிக்கல்ல. ஸோ நான் ப்ராக்டிக்கல் சொல்லி கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்க சேவ் அனதர் ஃபைல் ஃபார்மேட் கிளிக் பண்ணுங்க. நீங்க என்ன ஃபார்மேட் வேணுமோ, உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ண நினைக்கிறோம் அந்த சாஃப்ட்வேர் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்தா அந்த ஃபார்மேட் சேவ் ஆயிடும். ஸோ நீங்க அந்த சாஃப்ட்வேர்ல ஒர்க் அவுட் ஆகும். எதுக்காக இப்படி பண்றேன்னா, இப்போ வேர்ட் ஃபைல் எதுவுமே நம்ம பிடிஎஃப்ல ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ பிடிஎஃப் ஃபைல வந்து வேர்ட்லயே ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இது மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டா, இப்போ போது உங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்கும் அனுப்புறீங்க, ஒரு ஃபைல் டாக்குமெண்டேஷன் அனுப்புறீங்க, வேர்ட் ஃபைல் அனுப்புறீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர்ல வேர்டு இருந்தால் தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு வேர்டே இல்லைன்னா ஓப்பன் ஆகுது. ஆனால் பிடிஎஃப்ன்றது எல்லா கம்ப்யூட்டர்லையும் டிஃபால்ட்டா இருக்கும், எல்லா மொபைல்லையும் டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ இப்போ பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், அவரால் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்புறோம். ஸோ இம்போர்ட் அப்படின்னா சம் டேட்டா பிடிஎஃப் நம்மளால கரெக்ஷன் பண்ண முடியாது, எந்த எடிட்டும் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிடிஎஃப் ஒரு வேர்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு பார்த்தா இம்போர்ட் சொல்றோம். அப்போ எக்ஸ்போர்ட் அப்படின்னா நம்ம இங்க இருக்க ஃபார்மேட், இந்த ஃபார்மேட் வந்து வேற ஃபார்மேட் கன்வெர்ட் பண்றதுதான் எக்ஸ்போர்ட். இம்போர்ட் அப்படின்னா ஆல்ரெடி வேற ஃபார்மேட் இருக்கு, நம்ம போட்டு சொல்லுங்க. ஓகே, புரியுதா? புரியுது சார், புரியுது சார். ஓகே, இது பிராக்டிகல் வீடியோல இருக்கு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னா நம்ம புரியுது சார். பிராக்டிகல் வீடியோல எம்எஸ் சக்சஸ்ல சொல்லிருப்பேன். எம்எஸ் சக்சஸ்லாம் கேட்டிருப்பாங்க அந்த क्वेश्चन. அப்படி அதுலயே போட்டுப்போம். ஒரு டேபிள் எம்எஸ் எக்ஸல் இருந்து எக்ஸல்ல கன்வெர்ட் பண்றது எப்படி, எக்ஸல்ல இருந்து மறுபடியும் எம்எஸ் எக்ஸல் கொண்டு வருவேன். ஓகேவா? அந்த ப்ராக்டிகல் அதுல தான் வரும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வந்து எம்எஸ் எக்ஸல்ல வரும். சரி, ஓகே. அந்த வீடியோ மட்டும் ஓகே, நான் ஷேர் பண்றேன். நீங்க எனக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வாங்க, நான் ஷேர் பண்ணேன். எல்லாமே ஷேர் பண்ணிருக்கேன். இல்ல புக் வாங்கிச்சிருக்கீங்களா, புக்ல இருக்கும் பாருங்க, லாகின் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும் பாருங்க. அதுல போய் அந்த வீடியோ அந்த வீடியோ இருக்கும், அதுல இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் பேசிக் ஆப்ஷன். ஆக்சுவலா வந்து ஒரு டேட்டாவை எப்படி ஃபில்டர் பண்றது, ஷார்ட் பண்றது, ஒரு சின்ன சின்ன ப்ராக்டிக்கல் தான் இருக்கும். அதை நீங்க அந்த ப்ராக்டிக்கலே கத்துக்கலாம்.
அந்த ப்ராக்டிகல் தெரிஞ்சாலே உங்களுக்கு இந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதனால அந்த ஒரு ஒரு ½ அன் ஹவர் வீடியோ இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு ப்ராக்டிகல் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தாலே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். கண்டிப்பா கேட்கற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் பண்றது எப்படி, ஃபில்டர் பண்றது எப்படி தான் கேட்டிருக்காங்க. அது மாதிரி ஒன் வேர்ட்ல கேட்கும்போது நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செல்லோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. செல் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. செல் ரெஃபரன்ஸ் ஆஷ் போட்டு பண்ணும். செல் ரெஃபரன்ஸ் செல்லுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, A1 A2 இருக்குல்ல, அதான் செல் ரெஃபரன்ஸ் வேல்யூ சொல்லுவோம். ஓகேவா? மெயினா கேட்குறது ஷார்ட், ஃபில்டரு, அதுக்கப்புறம் வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இதுலையும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லை எடிட் பண்றதுக்கு F2 செல்லை யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து how to insert row and column அது தெரிஞ்சிடும். நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ ஓகே, சேம் கொஸ்டின்ஸ் அங்க என்ன பண்ணீங்களோ அதுதான் இங்க ஸ்ப்ரெட்ஷீட்ல கேட்டிருப்பாங்க. மறுபடியும் கால்சி அதே சேமுக்கு தான் வரும். அதுதான் அதே கொஸ்டின் இதுல கேட்டிருப்பாங்க. ரெண்டு டாபிக் இருக்கும், அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா ரெண்டுமே ஒரே ஒர்க் தான். ஸோ நீங்க ஒன்னு படிச்சாலே போதும், அதுக்கான ஆன்சர் சேம் தான். ஸோ இதுக்கான ப்ராக்டிக்கல் இதுல 5 ப்ராக்டிகல் இருக்கு. ஸோ இந்த 5 ப்ராக்டிகல் வந்து கண்டிப்பா எக்ஸல் எல்லாருக்கும் வர வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒமிட் பண்ண முடியாது. எக்ஸல் அந்த ப்ராக்டிகல் கத்துங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளா ஒரு மார்க் ஷீட் மாதிரி கிரியேட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இல்ல ஃபார்முலாலாம் நீங்க யூஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. நீங்க வந்து கத்துக்கினா ஓகே, நல்லா இருக்கும். பட் அவங்க வந்து ப்ராப்பரா இதை பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு அவுட்புட் மட்டும் நீ காமிச்சா போதும். ஓகேவா? அவுட்புட்டுக்கு எப்படி கிரியேட் பண்றது, ஒரு சார்ட் எப்படி போறது, சிம்பிள். ரொம்ப சார்ட் போடுறது ரொம்ப சிம்பிள். இந்த மார்க் ஷீட் கிரியேட் பண்ண சிம்பிள். இப்போ ஃபைண்டிங் டெலிட்டிங் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது ஜஸ்ட் ஒரு இப்போ போயிட்டு எக்ஸல் போறீங்க. ஸ்கிரீன்ல தெரியுதா நான் ஒர்க் பண்றது? நான் ஒர்க் பண்றது தெரியுதா? தெரியல சார். தெரியல சார். 1 செகண்ட். ஓகே ஓகே. இப்ப ஓகே. இப்ப ஷார்ட் பிளஸ் ஆர் போடுங்க, எக்ஸல் போடுங்க. இதுக்கெல்லாம் 30 மார்க் ஆக்சுவலா. நீங்க போய் நீங்க நேம் ஏஜ் மார்க் தெரியுதா? ஸ்கிரீன்ல தெரியுதா? எஸ் சார், தெரியுது சார். சும்மா ஒரு டேட்டா கிரியேட் பண்ணுங்க, ஒரு மார்க் ஷீட் மாதிரி கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சிம்பிள். போட்டீங்கன்னா எப்படியே செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் சார்ட் சொல்லுங்க. நீங்க சார்ட் மாடல் இருக்கும், டைப் ஆஃப் சார்ட். சொல்லுங்க, கேக்குது. பிரிண்ட் எடுக்கணுமா சார்? கம்பல்சரி பிரிண்ட் எடுத்து அவுட்புட் காமிக்கணுமா சார்? ஆமா கண்டிப்பா. அது பாலிடெக்னிக் பொறுத்து இருக்கு. மேக்ஸிமம் நீங்க பிரிண்ட் எடுக்க கத்துங்க. கண்ட்ரோல் P னா பிரிண்ட், அவ்வளவுதான். ஸ்கிரீன்ஷாட் எடுக்க கத்துங்க. அது மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க போடணும். ஏன்னா ஒரு சில பாலிடெக்னிக்ல சொல்ல மாட்டாங்க, ஒரு சில பாலிடெக்னிக் பிரிண்டர் சொல்லுவாங்க. அது கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஸோ அது வந்து இந்த ப்ராக்டிக்கல்ல நீங்க ஒரி பண்ண தேவையில்ல. ஏன்னா இந்த மார்க்கே வந்து பாலிடெக்னிக் தான் போடுவாங்க. டோட்டுக்கு உங்க பேப்பரும் போகாது, ஒன்றும் போகாது. அப்பவே வித்தின் செகண்ட்ல மார்க் போட்டு மார்க் மட்டும் தான் அனுப்புவாங்க டோட்டுக்கு. ஸோ உங்க பேப்பர் எங்கேயுமே போகாது. அது ரீவேலேஷன் பண்ண முடியாது. ப்ராக்டிக்கல் நீங்க ரீவேலேஷன் பண்ண முடியாது. ஸோ தேரி மட்டும் தான் ரீவேலேஷன் பண்ண முடியும். தேரி பேப்பர் ரீவேலேஷன் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆனா ப்ராக்டிகல் பேப்பர் ரீவேலேஷன் பண்ண முடியாது. ஏன்னா ப்ராக்டிகல் ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு டெஸ்ட் வச்சுட்டு உங்க மார்க் தான் அனுப்பிச்சிடுவாங்க. சோ எந்த ரிப்போர்ட்டும் அவங்ககிட்ட இருக்காது. அதனால நீங்க அதை பத்தி பயப்பட தேவையில்ல. கண்டிப்பா ப்ராக்டிகல் எல்லாரும் இது மாதிரி சிம்பிளா மார்க் ஷார்ட் கிரியேட் பண்ணுங்க. இது சார்ட் வரைஞ்சு காமிங்க. உங்களுக்கு 5 மார்க்ல சார்ட் கட் ஆனா கூட ஒரு சார்ட் வரைஞ்சு காமிங்க. டைப் ஆஃப் சார்ட் கேட்பாங்க, பைப் சார்ட், பார் சார்ட், ஏதோ ஒரு சார்ட் வரைஞ்சு காட்டுங்க. ஓகே, இங்க சார்ட்லாம் இருக்கு பாருங்க. சோ இவ்வளவுதான் சிம்பிள். இதுக்கு 30 மார்க். இதை நீங்க அப்படியே பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுத்தா 30 மார்க். சார் சார்ட் மட்டும் தனியா பிரிண்ட் எடுத்து காமி அப்படின்னா எப்படி சார்? அப்படியே இது வந்து சிங்கிள் சீட்டா கன்வெர்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க மூவ் டு சார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதோ இருக்கு பாருங்க, மூவ் டு சார்ட் இருக்குல்ல, கிளிக் பண்ணிட்டு நியூ ஷீட் கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்க, தனியா வந்துரும். சோ இது அப்படியே கண்ட்ரோல் P பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். புரியுதா? ஓகே சார், ஓகே. சோ இதே மாதிரி ப்ராக்டிகல் அதுல ஒரு மார்க் ஷீட் அடிக்கிறது கேட்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சார்ட் போடுறது கேட்பாங்க. மொத்தம் 5 கொஸ்டின் இருக்குல்ல, 5 கொஸ்டின் சிம்பிளா தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் கிரியேட் பண்ண மாதிரி ஒன்று கேட்டிருப்பாங்க.
அது ஒரு பாருங்க, கிரியேட்டிங் த கம்பெனி 3 months சேலரி கேட்குறேன். அதுக்கான ஒரு எக்ஸல்ல போட்டு கொடுத்துருப்பேன் ஈஸியாக. நாங்கள் ப்ராக்டிகல் புக்கில் போட்டிருப்பேன், இல்லை தேரி புக்லையும் இருக்கும் அது உங்களுக்கு. ஸோ அதுக்கான ஸ்டார்ட் போடுறது. டேபிள் அடிச்சு பிரிண்ட் அவுட் பண்ண தெரியணும், வேற எதுவும் இல்லை. நீங்க ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணலாம் தெரியாது அவங்களுக்கு, ஓகேவா? நீங்க அவுட்புட் கொடுக்கணும், அவ்வளவுதான். நீங்க ப்ராப்பரா ஃபார்முலா பண்ணணும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு அவுட்புட் டேட்டா கிரியேட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும். அதுல எந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுங்க, ஃபார்முலா யூஸ் பண்ண நல்லது, அவ்வளவுதான். உங்களுக்கு தெரிஞ்சுங்க, ஃபார்முலாலாம் சொல்லியிருப்பாங்க, ஃபார்முலா போட்டிருக்கேன் நான். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணி கொடுத்தாலும் ஓகே தான், ஃபார்முலா இல்லாம கொடுத்தாலும் அவுட்புட் கொடுத்தாலும் தான். ஸோ ஓகே, இது கேட்டிருக்காங்க ஷார்ட் ஃபில்டரு, அப்புறம் வந்து பிரைவேட் டேபிள் அப்படின்னு போட்டுருக்காங்க, பிரைவேட் டேபிள். ஸோ இது எப்படி பண்றது கேட்டிருப்பாங்க, ப்ராக்டிகலா கேட்டிருக்காங்க. இது இருக்கு உங்களுக்கு, இது தேரியிலும் வரும், ப்ராக்டிகலும் வரும். இது சொல்லுங்க. ஸோ யூனிட் 5. ஸோ சொன்னல ஈஸியா மார்க் நம்ம வாங்குறது இந்த 3 சப்ஜெக்ட் தான். இதுக்கப்புறம் பார்க்க போற 3 சப்ஜெக்ட்லும் கண்டிப்பா 40 மார்க் வாங்க முடியும். ஒண்ணுமே இல்ல, சிம்பிள் கொஸ்டின் தான் வரும். ஸோ எம்எஸ் சக்சஸ்ன்றது ஒரு டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர், ஓகேவா? டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர், டிபிஎம்எஸ் சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ எம்எஸ் சக்சஸ் எதுக்குன்னா ஒரு டேட்டாவை நமக்கு ஸ்டோர் பண்ணி, மற்ற எக்ஸல்ல நீங்க ஒரு டேட்டா அடிச்சுன்னா நீங்களே சேவ் பண்ணணும். பட் இதுல அப்படி கிடையாது, ஒரு டேட்டா அடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுல வந்து டேட்டா டைப்ஸ் இருக்கு, ஒவ்வொரு டேட்டாவுக்கும் ஒரு டைப்ஸ் இருக்கு. டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் கேட்பாங்க. டேட்டா டைப் இப்போ நம்பர்னு இருக்கு, டெக்ஸ்ட் இருக்கு, இமேஜ் இருக்கு, டேட்டா பர்த் இருக்கு, எஸ்ஆர்னோ இருக்கு, பிரைமரிக்கின்னு ஒரு அடி கேட்டிருக்காங்க, 2 மார்க்ல கேட்கறேன். வாட் இஸ் பின் பிரைமரிக்கி? இப்போ நீங்க ஒரு ரோல் நம்ம கொடுக்குறாங்களா ஸ்கூல்ல, ஸோ அதுதான் பிரைமரிக்கி. ஆதார் கார்டுன்றது ஒரு பிரைமரிக்கி. ஸோ அது யூனிக்கா இருக்கும். பிரைமரிக்கி எப்படி இருக்குன்னா யூனிக், அது வந்து இன்னொருத்தவங்க அதை கொடுக்க முடியாது. மொபைல் நம்பர்ன்றது யூனிக்கா இருக்கும், அது வந்து பிரைமரிக்கி. ஸோ அது மாதிரி பிரைமரிக்கினா ஒரு டேட்டா, ஒருத்தவங்க டேட்டா நீங்க ஃபாலோ பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரைமரிக்கி கொடுக்கணும். இப்போ பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறாங்க, அதுதான் அங்க பிரைமரிக்கி. அதை பேஸ் பண்ணி தான் உங்க டீட்டெயிலாம் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுதான் பிரைமரிக்கின்னு சொல்றோம். அந்த பிரைமரிக்கி பேஸ் பண்ணி தான் உங்களோட டீட்டெயிலாம் எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் பிரைமரிக்கி. அப்போ வாட் இஸ் பிரைமரிக்கின்னு கேட்பாங்க. அது வந்து பிரைமரிக்கின்றது ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். அது எப்படி இருக்கும்? யூனிக்கா இருக்கும். எதுக்காக யூஸ் பண்ணா டூப்ளிகேட் அவாய்ட் பண்றதுக்காக தான். ஒரே மாதிரி டேட்டா திரும்ப என்டர் பண்ண தேவை. ஸோ ஒருத்தவங்க டேட்டா என்டர் பண்ணிட்டு அவங்க டேட்டா ஆல்ரெடி இருக்குன்னா என்டர் ஆகாது. ஏன்னா அந்த நம்பர் பேஸ் பண்ணி தான் டேட்டா என்டர் ஆகும். ஸோ அதுதான் நம்ம பிரைமரி கீன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நீங்க டைப் ஆஃப் டேட்டா டைப் தெரிஞ்சுக்கணும். டைப் ஆஃப் டேட்டா டைப்னா என்ன? டேட்டா டைப் இருக்கு. டெக்ஸ்ட்னா அது பேரு, ஓகேவா? உங்க ஒரு இன்புட் கொடுக்க போறீங்கன்னா தப்பா என்டர் பண்ணி, இன்கேஸ் நீங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணீங்கன்னா டேட்டா பர்த் தான், டேட்டா பர்த் தான் கொடுக்க முடியும். அங்க போய் உங்க பேர் அடிச்சு எடுத்துக்காது. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது டைப் ஆஃப் டேட்டா வந்து டேட்னு வச்சிட்டாங்க. அந்த வந்து உங்களால டேட் மட்டும் தான் அடிக்க முடியும். சப்போஸ் சேலரின்னு ஒரு காலம் இருக்கு, அந்த வந்து நீங்க நம்பர் தான் அடிக்க முடியும். அங்க போய் நீங்க உங்க பேர் அடிச்சா எடுத்துக்காது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி செட் பண்ணிட்டாங்க இதுக்குள்ள நம்பர் தான் அடிக்கணும்ட்டு. அப்ப அது என்ன டைப் ஆஃப் டேட்டானா நம்பர். அப்ப அதுக்கு பார்த்தா நம்பர்னு வச்சுக்கலாம். அப்ப கரன்சின்னு வச்சுக்குவாங்க. நம்பர்னு ஒண்ணு இருக்கு, கரன்சின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோ டைப்னு இருக்கு. அதாவது எஸ்ஆர் நோ அதுதான் செலக்ட் பண்ணணும். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் தர முடியாது. அது பேர் எஸ்ஆர் நோ ஆப்ஷன் சொல்லுவோம். ஸோ இது மாதிரி டைப் ஆஃப் டேட்டா டைப் இருக்கு. என்னென்ன டைப்னா டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கு, மெமோன்னு இருக்கு. டெக்ஸ்ட்டுக்கும் மெமோக்குள்ள டிஃபரெண்ட் டெக்ஸ்ட் வந்து 255 கேரக்டர் தான் ஸ்டோர் ஆகும். 255 லெட்டர் தான் அடிக்க முடியும். டெக்ஸ்ட் கொடுத்து நீங்க எவ்வளவு பெரிய அடிக்க முடியாது. ஆனா லிமிட் செட் பண்ணிக்கலாம். நீங்க 255 தேவையில்ல, எனக்கு 20 போகுதுன்னா 20 செட் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் லிமிட் வந்து 255 தான் ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ண முடியும். அதே மெமோக்குள்ளார நோ லிமிட்ஸ் கேரக்டர்ஸ், நிறைய லெட்டர் நம்மளால ஸ்டோர் பண்ணி, ஒருத்தர் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு அந்த ஃபீல்டு நேம் என்ன யூஸ் பண்ணா மெமோ அப்படி யூஸ் பண்ணும், ஓகேவா? மெமோன்னு சொல்லுவோம், டெக்ஸ்ட் இருக்கும். ரெண்டுமே டெக்ஸ்ட் டேட்டா டைப், டெக்ஸ்ட் டைப் தான். ஆனா 255 கேரக்டர் தான் நம்ம டெக்ஸ்ட்ல ஸ்டோர் பண்ணி, மெமோல வந்து நோ லிமிட்ஸ் கேரக்டர் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். லார்ஜஸ்ட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இது ஒன்னும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டேட் அண்ட் டைப், டேட்டா டைப் வந்து டேட் டைப்னு ஒன்று இருக்கு. அப்புறம் எஸ்ஆர் நோ டைப் இருக்கு, அட்டாச்மெண்ட் டைப் இருக்கு. ஸோ இந்த டைப் தெரிஞ்சுங்க, டைப் ஆஃப் டேட்டா டைப், ஓகேவா? அப்ப டைப் ஆஃப் டேட்டா டைப் தான் என்ன. அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்றது. அதுக்கப்புறம் டேபிள் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன தேவை, ஒரு டேபிள் ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் ஷீட் அடிக்க போறீங்க. அப்ப என்னென்ன டேட்டா டைப் கிரியேட் பண்ணீங்க, அவன் நேமு, அவன் ஃபீல்டு நேமு போட்டு டெக்ஸ்ட் கொடுப்பீங்க. அவனுடைய ரூல் நம்பர் போட்டு அது வந்து பிரைமரி கீ வச்சுட்டு அது வந்து நம்பர்னு வைப்பீங்க. அடுத்து மார்க்ஸ், அது ஒரு நம்பர். அது மாதிரி மார்க்ஸ் தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு போட்டு அது எல்லாமே நம்பர் தான். அதுக்கப்புறம் என்ன கொடுப்பீங்க, அவனுடைய ரிசல்ட் பாஸ் ஃபெயில், அப்ப அது வந்து டெக்ஸ்ட். அவனை பத்தி இன்ஃபர்மேஷன் வாங்க போறீங்க, இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கு, அது வந்து மெமோ அப்படி கொடுப்பீங்க. அவனோட போட்டோ வாங்குறீங்க, அப்ப அட்டாச்மெண்ட். அதோட டேட்டா டைப் வந்து அட்டாச்மெண்ட். அவர் மேரேஜ் ஸ்டேட்டஸ் வாங்குறீங்க, எஸ்ஆர் நோ, மேரிடா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க, அப்ப எஸ்ஆர் நோ. அப்ப என்னென்ன டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்றதை செட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த டேட்டா கரெக்டாக வாங்க முடியும். ஒரு யூசர் கிட்ட இருந்து கரெக்டான டேட்டா வாங்குறதா, அந்த டேட்டா டைப் தெரிஞ்சாதான் வாங்க முடியும். ஸோ யூசர் கிட்ட போய் டேட்டா பார்த்து கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட் நீ செட் பண்ணிட்டா அவர் எதோ ஒன்று அடிப்பார். அப்ப யூசருக்கு நம்ம கிட்ட இருந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்காக யூஸ் பண்ணா டேட்டா டைப் சொல்றோம், ஓகேவா? புரியுதா? டேட்டா டைப்னா
அப்புறம் டேட்டாவை நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த டேபிள்ல டேட்டாவை என்ட்ரி பண்றோம். அந்த டேபிளை நம்ம ரிப்போர்ட் பண்ணி பார்க்குறோம். ரிப்போர்ட்டும் நம்ம பர்டிகுலர்ஸா கொரினா என்னன்னா ஒரு பெரிய டேட்டா இருக்கு, அதுல நமக்கு தேவையான டேட்டா ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதா கொரி. வேற ஒண்ணுமே இல்லை. கொரினா தான் ஒரு டேபிள்ல ஒருத்தவங்க பத்தி எல்லா டீட்டெயிலுமே இருக்கு. அவங்களோட ஏஜ், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கு. எனக்கு அவரோட நேமும் ஃபோன் நம்பர் மட்டும் தான் வேணும். அப்ப நம்ம அதுல இருந்து கொரி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் கொரி சொல்றோம். ஓகேவா? அந்த டேட்டாவை ஃபில் பண்ற யூஸ் பண்றது ஃபார்ம் சொல்லுவோம். ஃபார்ம்னா இப்போ வந்து நீங்க வந்து இப்போ எக்ஸாம்பிள் நீங்க டைப் எக்ஸாமோ இல்ல சிஓ எக்ஸாமோ அப்ளை பண்றீங்க. அப்ளை பண்ணி ஒரு ஃபார்ம்ல என்டர் பண்ணி சேவ் கொடுக்குறீங்க. ஆட்டோமேட்டிக்கா அங்க சேவ் கொடுத்தா அது ஒரு டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்ப அந்த நீங்க ஃபார்மா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. நீங்க டைரக்டா டேட்டா பேஸ் அடிக்கணும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த டேட்டா டைப்ல உங்களுக்கு என்ன புரிஞ்சிக்க முடியாது. அப்போ ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஃபார்ம்ல அடிக்கிறது ஆட்டோமேட்டிக்கா டேட்டா பேஸ் ஸ்டோர் ஆகும். அந்த டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ண ரிப்போர்ட் நம்ம எது வேணுமோ அதை கொரி பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல அந்த டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ண டேட்டா வந்து ஒரு பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். அதான் ரிப்போர்ட் கிரியேட் பண்றது எப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் மொத்த சப்ஜெக்ட். இந்த ப்ராக்டிக்கல்ல ஒரு 10 நிமிஷம் கிளாஸ் தான் இருக்கும். சூப்பரா சொல்லிப்பாது. அந்த ப்ராக்டிக்கல் ஈஸியா கத்துனாலே போதும். இந்த கேட்ட கொஸ்டின் எல்லாம் இதுல இருந்து தான் கண்டிப்பா 10 மார்க் கிடைக்கும். டைப் ஆஃப் டேட்டா டைப், பிரைமரி கீனா என்னது, ஹவு டு கிரியேட் டேபிள், கொரிஸ், அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் அண்ட் அசெண்டிங்லாம் எப்படி பண்றது, அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு வந்து எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்குது. இதுதான் கொஸ்டின். இந்த சப்ஜெக்ட் தான். இதுல இருந்து 10 மார்க் கண்டிப்பா வரும். அதனால இதை பார்த்துங்க. ஈஸியா இந்த 10 மார்க் நீங்க எடுத்துட முடியும். அது மாதிரி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், அங்கேயே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் நான் கொடுத்துருப்பேன். எப்படின்னா இங்க இது ப்ராக்டிக்கல் இருக்கும். இந்த கிளாஸ் ப்ராக்டிக்கலையும் சொல்லியிருப்பேன் எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது. இந்த MS எக்ஸல்ல ப்ராக்டிக்கல் உண்டு. ஸோ அங்க இருக்க ஒரு டேபிள்ல இருக்க டேட்டா வந்து எக்ஸல்ல கொண்டு போகலாம். இல்ல எக்ஸல்ல இருக்க டேபிள் வந்து ஒரு டேட்டா பேஸ்ல உள்ள கொண்டு வரலாம். அதுதான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நீங்க சிஓ அப்ளிகேஷன் மல்டிபிள் அப்ளிகேஷன் போற சார்ட்ஸ்லாம் தெரியும். ஸோ எக்ஸல்ல இருக்கு டைரக்டா நம்ம என்ன பண்றோம், அங்க டேட்டா பேஸ்ல இம்போர்ட் பண்றோம். அது பேர் தான் இம்போர்ட் சொல்றோம். ஓகேவா? இம்போர்ட் அப்படின்னா புரியுது உங்களுக்கு? இம்போர்ட்னா அந்த எக்ஸல்ல இருக்க டேட்டாவை நமக்கு என்ன டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கும். அது பேர் தான் இம்போர்ட். எக்ஸ்போர்ட் நமக்கு இருக்க டேட்டா வேற டேட்டாவை கன்வெர்ட் பண்றது தான் எக்ஸ்போர்ட். அப்ப இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. சேம் அதே கொஸ்டின் தான் ஓப்பன் ஆஃபீஸ்லயே வரும். சேம் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஓப்பன் ஆஃபீஸ் கொடுத்து அதில் எப்படி கிரியேட் பண்ணாலும் இதே தான் நீங்க போறீங்க. கொஸ்டின் எதுவும் டிஃபரெண்ட் கிடையாது. ஸோ இப்போ ஈஸியா முடிஞ்சிச்சு. அது ப்ராக்டிக்கல் தான். எப்படின்னா ஒரே ஒரு டேபிள் தான் சிம்பிளா நடத்திருப்பேன். ஒரே டேபிள் போட்டு அது எப்படி ஸ்டூடெண்ட் டேட்டா அப்டேட் பண்றது, அதுக்கப்புறம் அதுல இருந்து நமக்கு தேவையான டேட்டா எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்குது, எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது, சிம்பிளா முடிஞ்சிருது. இது எல்லாமே ஒரே ப்ராக்டிக்கல் தான். அடுத்து பவர் பாயிண்ட் சிம்பிள் சேம் அதே தான். பவர் பாயிண்ட்ல என்ன புதுசா தெரிஞ்சுப்போனா கண்ட்ரோல் எம்னா ஒரு டூப்ளிகேட் ஒரு ஸ்லைடு நியூவா ஸ்லைடு இன்சர்ட் பண்றது ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் எம். ஸோ மல்டிபிள் ஒரே மாதிரி ஸ்லைடு வந்து இன்னொரு டூப்ளிகேட் ஒன்னா கண்ட்ரோல் டி. இதுல கண்ட்ரோல் எம் அண்ட் கண்ட்ரோல் டி இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கண்ட்ரோல் எம் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா நியூவா ஸ்லைடு கிரியேட் பண்ண கண்ட்ரோல் எம். கண்ட்ரோல் டினா டூப்ளிகேட் ஸ்லைடு. ஸோ இதே வந்து நம்ம வந்து ஒரே டைம்ல வந்து எத்தனை ஸ்லைட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணதானா 9 ஸ்லைடு வந்து ஒரே பேஜ்ல பிரிண்ட் பண்ண முடியும் மேக்ஸிமம். அது பிரிண்ட் ஹேண்ட் அவுட் சொல்லுவாங்க. ஸோ ஹேண்ட் அவுட் சொல்றதுல அதுதான் வந்து அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் நம்ம ஒரு ஸ்லைட்ல இருந்து மேக்ஸிமம் 9 ஸ்லைடு வரைக்கும் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் ப்ராக்டிக்கல் நான் சொல்லியிருப்பேன் எப்படி பண்றதுன்ட்டு. இது ஒரு சிம்பிள் இதுதான். இது ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸா இருக்கும். ஒரு பிரசன்டேஷன் கிரியேட் பண்றது ஈஸியா சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் நீங்க பிரசன்டேஷன் கிரியேட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் பண்ண போறீங்க. அதை பிரிண்ட் அவுட் பண்ணும்போது ஒரே பேஜ்ல நம்ம எத்தனை ஸ்லைடு பிரிண்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் 9 ஸ்லைடு வந்து ஒரு பேஜ்ல பிரிண்ட் பண்ண முடியும். அதாவது 1 2 3 கிடையாது, அப்புறம் 5 6 7 9 இதுல வந்து இத்தனை ஸ்லைடு வந்து ஒரு பேஜ்ல பிரிண்ட் அவுட் பண்ண முடியும். அதான் பிரிண்ட் ஹேண்ட் அவுட் சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கு எஃபெக்ட் கொடுக்கறது என்னென்ன டைப் ஆஃப் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. டிரான்சாக்ஷன் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஸ்லைடு இன்னொரு ஸ்லைடு மூவ் ஆகுதுல, அந்த எஃபெக்ட் பொறுத்து தான் டிரான்சாக்ஷன் எஃபெக்ட்ஸ் வரும். அதாவது ஒரு ஸ்லைட்ல இருந்து இன்னொரு ஸ்லைடு மூவ் ஆகும்போது சம் எஃபெக்ட். இப்போ நான் பண்ற பாருங்க, ஒரு ஸ்லைடு ஆனா அந்த எஃபெக்ட் கொடுக்கல, பட் ஒரு ஸ்லைட்ல இருந்து இன்னொரு ஸ்லைடு மூவ் ஆகும்போது அது டிரான்சாக்ஷன் ஆகும். ஸோ அதான் டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் சொல்லுவோம். ஸோ ஓகே, அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க தயவு செய்து. அதுல பார்த்தாலே நீங்க இதுக்கான ஆன்சர் எல்லாமே சூப்பரா பண்ண முடியும். சார் ஒரு டவுட் சார். சார் அந்த டிரான்சிஷன் எஃபெக்ட் தான். அந்த டிரான்சிஷன் எஃபெக்ட் அது ஒரு பேர் இருக்குல்ல சார் ஒன்னொன்னுக்கும்? அந்த இல்ல அது பேர்லாம் எதுவுமே கிடையாது. அதை கேட்க மாட்டாங்க. அந்த இந்த எஃபெக்ட் இருக்குல்ல, அனிமேஷன் எஃபெக்ட் இருக்குல்ல, அதுதான் 3 பேர் இருக்கு. எக்ஸிட் எஃபெக்ட் இருக்கு, இன்னொன்று வந்து பாத் எஃபெக்ட் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்போஸ் அப்படி சொல்ற எஃபெக்ட் இருக்கு. ஸோ 3 எஃபெக்ட் இருக்கும். அதில் மொத்தம் 4 எஃபெக்ட் இருக்கும். அது மட்டும் தான் கேட்பாங்க. அந்த அனிமேஷன் இருக்குல்ல, டெக்ஸ்ட் அனிமேஷன், டெக்ஸ்டுக்கான அனிமேஷன், அதுதான் கேட்பாங்க. அதுல நிறைய பேர் இருக்கும். அதெல்லாம் சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்கும். அதுல
டிரான்சாக்ஷன் எஃபெக்ட்ல கேட்டாரு அவர் எழுதிடலாம் அதுல புக்ல கொடுத்துருக்கு பாருங்க என்னென்ன டைப் ஆஃப் எஃபெக்ட் சொல்லி கொடுத்துருப்பேன். இதுல பிரசன்டேஷன் கிரியேட் பண்றது எப்படி, அது பிரிண்ட் அவுட் பண்றது எப்படி, அவ்வளவு சிம்பிள் தான். இதுல இருக்க ப்ராக்டிக்கல் அது இன்டர்நெட். ஸோ இதுல இருக்க ப்ராக்டிக்கல் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இன்டர்நெட் தான். இன்டர்நெட் வந்து நமக்கு நல்லாவே தெரியும், ஈஸியா இந்த சப்ஜெக்ட்ல மார்க் எடுத்துலாம். இது கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் அப்படின்னா நெட்ஒர்க்னா என்னது, ஃபர்ஸ்ட் இந்த கனெக்டிங் த மோர் தென் கம்ப்யூட்டர், நிறைய கம்ப்யூட்டர் ஒன்னா கனெக்ட் பண்ணதான் நெட்ஒர்க் அப்படி சொல்றோம். ஸோ இது வந்து ஒரு எதுக்காக யூஸ் பண்ணா ஷேரிங் இன்ஃபர்மேஷன், இங்க இருந்து இன்ஃபர்மேஷன் நம்ம இன்னொருத்தருக்கு அனுப்புறதுக்காக யூஸ் பண்றோம். இதுல என்ன டைப் ஆஃப் இன்டர்நெட் நெட்ஒர்க் கனெக்ஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 2 டைப் ஆஃப் நெட்ஒர்க் கனெக்ஷன் இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா ஒன்னு பிராட்பேண்ட், இன்னொன்று டயலப். ஸோ டயலப் நம்ம யூஸ் பண்றதுல இப்ப எல்லாமே பிராட்பேண்ட் கனெக்ஷன் தான் யூஸ் பண்றோம். டைப் ஆஃப் நெட்ஒர்க் கனெக்ஷன் சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்னு பிராட்பேண்ட், ஒன்னு வந்து டயலப். டயலப் நெட்ஒர்க் வந்து 60 kbps ஸ்பீட். ஸோ அது எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். இப்பெல்லாம் 2 Mbps ஸ்பீடு, 512 Mbps ஸ்பீட் தான் நம்ம யூஸ் பண்றோம். மினிமம் 512 Mbps ஸ்பீட் தான் யூஸ் பண்றோம். பட் இப்ப இருக்கிறதுல நம்ம ஹை ஸ்பீட் ஆஃப் இன்டர்நெட் எல்லாமே பிராட்பேண்ட் தான். இதுக்கு முன்னாடி தான் இந்த டயலப் கனெக்ஷன் யூஸ் பண்ணோம். அந்த மொபைல் போன் மூலமா, லேண்ட்லைன் போன் மூலமா டயலப் சொல்லி ஒரு மெத்தட் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மெத்தட் நம்ம இப்போ ஃபாலோ பண்றது இல்லை. அதுக்கப்புறம் டைப் ஆஃப் நெட்ஒர்க் கேட்டிருக்காங்க. டைப் ஆஃப் நெட்ஒர்க் 3 டைப் ஆஃப் நெட்ஒர்க். ஒன்னு லேன், லோக்கல் ஏரியா நெட்ஒர்க், அதாவது ஒரு ஆஃபீஸ்க்குள்ள இருக்க எல்லா கம்ப்யூட்டர் ஒன்னா கனெக்ட் பண்ண அது பேரு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் சொல்லுவோம். ஒரு ஆஃபீஸ் இன்னொரு ஆஃபீஸ்ல மெட்ரோ ஏரியா நெட்ஒர்க் சொல்லுவோம். அதை சிட்டி டு சிட்டி கனெக்ட் பண்றதுக்கு. வேர்ல்டு ஃபுல்லா கனெக்ட் பண்ண வைட் ஏரியா நெட்ஒர்க், WW சொல்லுவோம். WW வைட் ஏரியா நெட்ஒர்க், தட் இஸ் கால் இன்டர்நெட். டைப் ஆஃப் நெட்ஒர்க்னா 3 டைப் ஆஃப் நெட்ஒர்க்: லோக்கல் ஏரியா நெட்ஒர்க், மெட்ரோ ஏரியா நெட்ஒர்க், வைட் ஏரியா நெட்ஒர்க். மொத்தம் 3 டைப் ஆஃப் நெட்ஒர்க் இருக்கு. ஸோ இதை கேட்டிருக்க நிறைய டைம். டைப் ஆஃப் நெட்ஒர்க், டைப் ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷன், இது கேட்டிருக்காங்க கொஸ்டின். அப்புறம் டைப் ஆஃப் ப்ரௌசர். ப்ரௌசர்னா தெரியல உங்களுக்கு. இப்ப நீங்க கூகுள் குரோம், மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ் இதுக்குள்ள நெட்டுக்குள்ள போறீங்கல்ல, அந்த போற ஒரு அப்ளிகேஷன் பேரு, நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ண வாட்ஸ்அப்குள்ள போறீங்க, நெட்டுக்குள்ள போகும்போது ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்களா, அந்த அப்ளிகேஷன் பேர் தான் ப்ரௌசர். ஸோ அப்போ என்ன, மோசிலா, குரோம், இது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதுதான் ஓப்ரோ மினி, இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டருடைய ப்ரௌசர். இது எதுக்காகனா ஒரு சர்வர் கூட நம்மள கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு அப்ளிகேஷன் தான் அந்த ப்ரௌசர் சொல்றோம். அடுத்து யூஆர்எல்னா என்ன கேட்டிருக்காங்க. யூஆர்எல்னா என்னன்னா, நீங்க www.some.com, இப்ப ccindia.com, இதுக்கு பேர் தான் நம்ம யூஆர்எல் சொல்றோம், யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். யூஆர்எல் கேட்டிருக்காங்க 2 மார்க்ல. யூஆர்எல்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். அதுதான் வெப்சைட் சொல்றல. அந்த வெப்சைட்டுக்கு இன்னொரு பேர் வந்து நீங்க டெக்னிக்கலா சொல்லும் போது யூஆர்எல் சொல்லுங்கன்னு சொல்லலாம். யூஆர்எல்னாலும் வெப்சைட்னாலும் ஒண்ணுதான், யூனிக்கா இருக்கும், அது டிஃபரெண்டா மாறாது. ஸோ வெப்சைட் அப்படின்னா அது பேர் என்னது, ஏதோ WW சொல்றீங்களா, இப்போ WW வேர்ல்டு வைட் வெப் அப்படி சொல்றோம். அதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்கா HTTPன்னு வந்துடும். அது வந்து ப்ரோட்டோக்கால். HTTPனா ஹைபர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். இது கேட்டிருக்காங்க. HTTPS அப்படின்னா செக்யூரிட்டி. HTTP தான் இருக்கும் நார்மலா. ஒரு நார்மல் வெப்சைட்ல போறீங்கன்னா HTTP வரும். HTTP ஹைபர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால்னு அர்த்தம். அது கூட எஸ்ன்னா வித் செக்யூரிட்டியோட வரும்னு அர்த்தம். ஸோ எதுக்காக இந்த செக்யூரிட்டினா, இப்போ நீங்க யாரு கூட கம்யூனிகேட் பண்றீங்க, இப்போ ஜிமெயில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எஸ் வந்துடும். சாதா ஒரு லோக்கல் வெப்சைட்ல போனா அது எஸ் வராது, HTTPS வராது. அப்ப எஸ் வராத வெப்சைட்ல நம்ம செக்யூரிட்டி இல்லை. நீங்க இங்க இருந்து ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா, இங்க இருந்து ஒருத்தர் போகும்போது யாரோ ஒருத்தர் ஹேக் பண்ணி அந்த டேட்டாவை எடுக்க முடியும். ஸோ நீங்க வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா அது வந்து செக்யூரிட்டி வாட்ஸ்அப். ஏன்னா நீங்க உங்ககிட்ட இருந்து போற டேட்டா வந்து என்கரப்ட் டேட்டா. என்கரப்ட் டேட்டானா, ஸோ நீங்க ஹாய் நினைச்சா அவருக்கு ஹாய்ன்னு அப்படியே போகாது லைன்ல. அது ஒரு சம்திங் ஒரு 200 லெட்டர் 3 லெட்டர் மாறி போகும். அவருக்கு போகும்போது ரிசீவருக்கு வந்து ஹாய்ன்னு காமிக்கும். அப்ப இடையில யாராவது ஹேக் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா, அந்த 200 லெட்டர் தெரியுமாங்க, நீ ஹாய் அடிச்சுன்னு தெரியாது. அது மாதிரி ஒரு பிக்சரோ வீடியோவோ எது அனுப்பினாலும் நீங்க வந்து டேட்டா வந்து என்கிரிப்ட் பண்ணி தான் அனுப்புங்க, டைரக்டா போகாது. ஸோ அந்த எஸ் இருந்தால் தான் என்கிரிப்ட் பண்ணி அனுப்பும். எஸ் இல்லாத வெப்சைட்ல நீங்க போய் ஒரு டேட்டா யாருக்கும் அனுப்புறீங்க அப்படின்னா இது என்கிரிப்ட் ஆகாது. ஸோ அப்படியே போகும். அப்ப யாரும் ஹேக் பண்ணி அந்த டேட்டாவை திருட முடியும். நீங்க ஒரு சைடு இப்ப கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுல வந்து என்னென்ன கொஸ்டின் வரும்னு பாத்தீங்கன்னா, டைப் ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் அது வரும். அதாவது பிராட்பேண்ட் அண்ட் டயலப். டயலப்ல வந்து டயலப்னா ரொம்ப ஸ்லோவா நெட்ஒர்க், பிராட்பேண்ட்னா ஹை ஸ்பீட் நெட்ஒர்க். அது என்ன டைப் ஆஃப் நெட்னா ISDN, DSL, கேபிள், இது மூலமா வயர்லெஸ், மொபைல், இது மூலமா நம்ம பிராட்பேண்ட் கனெக்ஷன் எடுக்கிறோம். ஸோ அடுத்து வந்து யூஆர்எல்னா நான் கேட்டிருக்காங்க, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர் சொன்னேன். ஸோ எப்படி ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்றது, கண்டிப்பா எல்லாரும் இமெயில் ஐடி கிரியேட் பண்ண கருத்துங்க. ஸோ எப்படி இமெயில் அனுப்புறது, இதான் கொஸ்டின். இதுக்கு 5 மார்க்ல கொஸ்டின் வரும். பிளஸ் ப்ராக்டிக்கலும் இமெயில் ஐடி கிரியேட் பண்றது ஒரு கொஸ்டின், இமெயில் அனுப்புறது ஒரு கொஸ்டின். ஸோ அது பிளாக் எப்படி, நம்ம பிளாக்னா என்ன அப்படி கேட்பாங்க. பிளாக்னா என்ன, இப்போ ஒரு இமெயில் கிரியேட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக் பிளாக்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது மூலியமா நீங்க என்ன பண்ணலாம், உங்க கண்டென்ட்டை நீங்க போஸ்ட் பண்ண முடியும். எப்படி யூடியூபர் இருக்காங்களோ அது மாதிரி பிளாகர்னு இருப்பாங்க. யூடியூபர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு வீடியோவை போடுவாரு, பிளாகர் வந்து டெக்ஸ்டா போடுவார். ஸோ 2 பேருமே சம்பாதிக்கலாம்.
ஸோ பிளாக்னா ஒரு ஸ்டோரியோ இல்லை வந்து ஒரு ரிசர்ச் பேப்பரோ அது மாதிரி நீங்கள் எதுவும்னா நீங்கள் உங்கள் பிளாக்ல போஸ்ட் பண்ணலாம். ஸோ அதான் பிளாக் சொல்கிறோம். ஸோ என்ன கேட்டிருக்கேன், வாட் இஸ் மீன் பிளாக்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த சோஷியல் மீடியா நெட்வொர்க் தான். ஒரு விஷயத்த நீங்கள் டெக்ஸ்டா கண்டென்ட்டாக எல்லாருக்கும் ஷேர் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பிளாகாக போஸ்ட் பண்ணலாம். வீடியோ போஸ்ட் பண்ணுறது நம்ம யூடியூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ டெக்ஸ்டா கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுறது பிளாக் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஹவு டு கிரியேட் இமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ இதை தெரிஞ்சுங்க. அடுத்து சர்ச் இன்ஜின். இது நிறைய டைம் 5 மார்க் கொஸ்டின் கேட்டாங்க. வாட் இஸ் மீன் சர்ச் இன்ஜின் அப்படின்னா, நீங்கள் கூகுள் இருக்குல்ல, எம்எஸ், பிரிங்கு, அப்புறம் வந்து யாகு, இது மாதிரி நிறைய சர்ச் இன்ஜின் இருக்கு. நம்ம போயிட்டு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்ம அங்கே சர்ச் பண்ணி எடுப்போம்ல, அதுதான் சர்ச் இன்ஜின் சொல்கிறோம். சர்ச் இன்ஜின் என்னன்னா கூகுள், பிரிங், எம்எஸ்என் இதெல்லாம் வந்து சர்ச் இன்ஜின். நம்ம தேவையான இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணி எடுக்கிறது தான் சர்ச் இன்ஜின் அப்படி சொல்றாங்க. இது வந்து 5 மார்க்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சர்ச் இன்ஜின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ப்ரௌசர்னா என்ன கேட்டிருக்காங்க, யூஆர்எல்னா என்னன்னு கேட்டிருக்காங்க, டைப் ஆஃப் நெட்வொர்க் கேட்டிருக்காங்க, டைப் ஆஃப் நெட்வொர்க் கனெக்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் வேரியேஷன் ஆஃப் அப்ளிகேஷன், வேரியேஷன் எலக்ட்ரானிக் டிவைஸ் இதையும் கேட்டிருக்காங்க. இவ்வளவுதான் கொஸ்டின். 5 மார்க் நான் சொன்னது எல்லாமே. இதுல வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 10 மார்க்ஸ், கண்டிப்பா 10 to 12 மார்க்ஸ் கிடைக்கும். இந்த கொஸ்டின் தான். டைப் ஆஃப் நெட்வொர்க், யூஆர்எல்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து ப்ரௌசர்னா என்னது, சர்ச் இன்ஜின்னா என்னது, இமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்றது, எப்படி இமெயில் அனுப்புறது, பிளாக்னா என்ன, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தா என்னென்ன எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் இருக்கு, ஸோ அதை பத்தி இன்ஃபர்மேஷன். இவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஓகேவா? டேப்லெட்டுக்கும் ஸ்மார்ட் போனுக்கும் உள்ள டிஃபரெண்ட். இது 5 மார்க்ல நிறைய டைம் கேட்டிருக்கேன். டேப்லெட் அண்ட் ஸ்மார்ட் போனுக்கும் உள்ள டிஃபரெண்ட். ஓகே, அடுத்தது வந்து இப்ப புதுசா நமக்கு ஆட் பண்ண விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த கூகுள்ல நீங்க எம்எஸ் ஆபீஸ் இல்லைன்னா கூட எம்எஸ் ஆபீஸ் இல்லைன்னா கூட நீங்க கூகுள்ல மூலியமா நீங்க ஒரு புதுசா வந்து ஒரு வேர்டை கிரியேட் பண்ண முடியும், எக்ஸலை கிரியேட் பண்ண முடியும், ஒரு பவர் பாயிண்டை கிரியேட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன். இப்போ எம்எஸ் ஆஃபீஸ்க்குள்ள போய் தான் நீங்க எல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க. சப்போஸ் எம்எஸ் ஆஃபீஸ் இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல இருக்கிற இந்த எம்எஸ் ஆஃபீஸ் எடுத்து யூஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதான் நம்ம ஃபார்ம் எக்ஸல் எம்எஸ் அக்சஸ் கிரியேட் பண்ணல, அதான் இங்க ஃபார்மை கிரியேட் பண்ணுவோம். அந்த ஃபார்ம் எம்எஸ் அக்சஸ் இருக்காது, ஃபார்ம்னு இருக்கும். ஸோ இந்த 4 ஆப்ஷனும் எதுக்குள்ள இருக்குன்னா, நமக்கு ஜிமெயில் ஐடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலே உங்களுக்கு அந்த 9 புள்ளி மாதிரி இருக்கும், அந்த 9 புள்ளி இருக்கும். அதை செலக்ட் பண்ண கீழே பார்த்தா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். அதாவது நீங்க இதுக்கான ப்ராக்டிகல் வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த ப்ராக்டிகல் வீடியோல அந்த கூகுள் ஸ்லைட்னா பவர் பாயிண்ட் சொல்லுவோம். ஓகேவா? கூகுள் ஷீட்னா அது வந்து எக்ஸல். ஓகே, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் தான் ஃபார்ம் இருக்கு. ஃபார்ம்னா எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்காக. ஸோ ஒருத்தவங்க நிறைய டீட்டெயில கலெக்ட் பண்ணா நீங்க ஃபார்மா கிரியேட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க ஃபீட் பண்றது எல்லாமே உங்களுக்கு எக்ஸல் ஷீட்ல வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அது எக்ஸலா கூட நீங்க கன்வெர்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது பேசிக் ஆப்ஷன். அதுக்கப்புறம் எப்படி ஸ்கேன் பண்றது கேட்டிருக்காங்க 5 மார்க்ல. எப்படி ஒரு இமேஜை ஸ்கேன் பண்றது, விண்டோஸ் டிஃபால்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்றது, இது ப்ராக்டிகலி உண்டு. நான் சொல்லியிருப்பேன் ப்ராக்டிகல் வீடியோ. இப்போ நான் சொல்றது எல்லாமே ப்ராக்டிகலி வந்துடும். ஸோ ப்ராக்டிகலை பார்த்தாலே இந்த கொஸ்டின் நீங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ சிம்பிளா இந்த 10 மார்க் 12 மார்க் வரைக்கும் எப்படி எடுக்கலாம்னா, நான் சொன்னதெல்லாம் பார்த்துங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இது மட்டும்தான். ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்றது எப்படி, அதுக்கப்புறம் பிளாக்னா என்ன, சர்ச் இன்ஜின்னா என்ன, ப்ரௌசர்னா என்ன, டைப் ஆஃப் நெட்வொர்க் கனெக்ஷன், ஸ்மார்ட் போன் அண்ட் டேப்லெட்டுக்குள்ள டிஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கேட்டர்ஸ் என்னென்ன இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் கூகுள் ஃபார்ம் அந்த அந்த ப்ராக்டிகல் சொல்லியிருப்பேன். ஓகேவா? அந்த கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்றது, எக்ஸல் ஷீட் ஸ்லைடு கிரியேட் பண்றது, ஷீட் எப்படி கிரியேட் பண்றது எல்லாமே இந்த ப்ராக்டிகல் வரும். இதே தான் ப்ராக்டிகல்லையும் வரும். ஸோ இந்த மார்க் ஈஸியா இப்போ வந்து எப்படி சேம் தான். எப்படி கூகுள் வந்து சர்ச் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் எப்படி எடுக்கிறது, டவுன்லோட் பண்றது எப்படி, ஒரு இமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்றது, ஒரு ஃபைலை கூட அட்டாச் பண்றது, என்ன அட்டாச் பண்ற சிம்பிள் பார்த்துங்க. அதுக்கு லாஸ்ட் டைம் கேட்டுதாங்க. அந்த ஸ்ப்ரிங் மாதிரி சிம்பிள் இருக்குல்ல, அந்த டின் கிளிப் மாதிரி இருக்கும், அதுதான் நம்ம அட்டாச்சிங் சிம்பிள். ஸோ அது ஒரு மெயில் எப்படி ஃபார்வர்ட் பண்றது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல்லி வரும். இது 1/2 hour தான் இருக்கு இந்த வீடியோ. இதை பார்த்தாலே நீங்க கத்துக்க முடியும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டின், இதுல இருக்கிறது தான் கொஸ்டினா உங்களுக்கு தேரியில இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இப்போ தேரி ப்ராக்டிகல் வீடியோ ஒரு 1/2 hour வீடியோ பார்த்தா போதும், நம்ம ப்ராக்டிகல் தேரி அனுப்பலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நீங்க ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்துட்டீங்க, எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு எப்படி இருக்கும் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா, மொத்தம் 100 மார்க் 40 மார்க் எடுக்கிறது எப்படி சொல்லி தரப்ப. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து 10 மார்க்ஸ், மேட்ச் ஃபாலோயிங் 10 மார்க்ஸ், அது மல்டிபிள் சாய்ஸ் ஆப்ஷன் அப் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் இருக்கிற எல்லாமே. அடுத்து 2 மார்க்ஸ் வந்து 18 கொஸ்டின் இருக்கும், அதில் நம்ம 15 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் 6 மார்க் அப்ஜெக்ட் டைப், எது டைப் கொடுப்பாங்க.
ஸோ அதுல வந்து நம்ம வந்து 6 மார்க் ஒரு நம்பர் ஆஃப் கொஸ்டின் 6க்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 5 மார்க், மொத்தம் 30 மார்க், டோட்டலா 100 மார்க். இதுல நீங்க எல்லா கொஸ்டினும் கண்டிப்பா அட்டன் பண்ணணும், எந்த கொஸ்டினும் ஒமிட் பண்ணக்கூடாது. ஸோ இதுல வந்து பெருசா எழுதக்கூடாது, ரொம்ப ஷார்ட் ஆன்சர் தான் பண்ணணும். எல்லா கொஸ்டின் அட்டன் பண்றதுக்காக நீங்க வந்து ரொம்ப பிரீஃபாலாம் அட்டன் பண்ண தேவையில்ல, வெரி வெரி ஷார்ட் ஆன்சர் பண்ணா போதும். ஸோ 5 மார்க் மட்டும் முடிஞ்சா சார்ட், டேபிள் அது மாதிரி கண்டென்ட் வரைங்க. மற்ற 2 மார்க்ல அதெல்லாம் பண்ண தேவையில்ல. 2 மார்க்ஸ் வந்து 15 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணி ஆகணும். அது மாதிரி பார்த்தா இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இது எல்லாமே நீங்க கரெக்டா ஏனாதான் கண்டிப்பா மார்க் வரும். அந்த 40 மார்க் இருக்குங்க ஃபர்ஸ்ட். அந்த CO கியூஸ் ஆப் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த 40 மார்க் உங்களுக்கு ஈஸியா இருக்குது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பாருங்க. இல்லாட்டி நான் ஒரு புதுசா ஒரு PDF அனுப்பிச்சு விடுறேன். இது வரைக்கும் 900 ஒன் மார்க் டோட்டலா எல்லாத்தையும் இது வரைக்கும் வந்து கேட்டது ஒரு 900 ஒன் மார்க் இருக்கு. ஸோ அதை அனுப்பிச்சு ஷேர் பண்றேன். ஸோ அதை பாருங்க. ஓகே, இந்த 40 மார்க்ல வந்து இந்த தெரிஞ்சா மட்டும் தான் கரெக்டா. 40 மார்க் பொறுத்தவரைக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் மார்க் வரும். மீதி இருக்க இந்த 60 மார்க் ஆன்சர் அதை பத்தி கொஞ்சம் ஐடியா இருந்தா போதும், நீங்க ஆன்சர் எழுதலாம். அப்ப அந்த கொஞ்சம் ஐடியா நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம், அந்த ப்ராக்டிகல் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஐடியா கிடைச்சிரும். ஸோ அதை வச்சு நீங்க இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஓகே, அடுத்து கொஸ்டின் பேப்பர் நமக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படி ஃபில் இன் த பிளாங்க் வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கும். இப்போ பார்ட் 1ன்னு போட்டு 1 to 10 நம்பர் மட்டும் போடுங்க. இதுக்கான ஆன்சர் மட்டும் எதனா போதும், நீங்க கொஸ்டின் எழுதக்கூடாது. கொஸ்டின் எழுதுலாம் டைம் இருக்காது. ஒன்லி ஆன்சர் மட்டும் எல்லாத்துக்கும் 1 to 10 வரைக்கும் போட்டு ஆன்சர் எழுதிக்க. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேட்ச் த ஃபாலோயிங் ஈஸியா நம்மளால ஃபில் பண்ண முடியும். மேக்ஸிமம் யூஆர்எல் நான் சொன்ன பாருங்க. இப்போ யூஆர்எல்னா என்ன, செல் ரெஃபரன்ஸ் என்ன, ஆர்டிஓஎஸ்னா என்னது, எம்கேடிஆர்னா என்னது, கண்ட்ரோல் ஒய்னா என்னது, செல் ரெஃபரன்ஸ்னா என்னது, பேஸ்னா என்ன, இப்போ எல்லாமே சொல்லிட்டேன். இப்ப பாருங்க, இப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சூப்பர் கம்ப்யூட்டர்னா என்ன, அதுக்கான ஆன்சர் இங்க இருக்கு பாருங்க சைட்ல ஃபுல்லாவே. இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்துச்சு பாருங்க. ஆர்டிஓஎஸ்னா என்னது, ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா, அதாவது ரோபோட்டிக் சொன்னா இங்க இருக்கும் பாருங்க, ஏதாவது இருக்கா பாருங்க ரோபோட்டிக் ரிலேட்டட். ஸோ இதுக்குள்ள அதான் இருக்கும். ஸோ ரோபோட்டிக் இருக்கு பாருங்க. சூப்பர் கம்ப்யூட்டர் நம்ம ரொம்ப ஸ்பீடான கம்ப்யூட்டர் சொன்னேன். ஸோ அதை பத்தி ஏதாவது ஆயில் கம்பெனி அது மாதிரி யூஸ் பண்ண பெரிய பெரிய இதை யூஸ் பண்ணுவாங்க. அது இன்புட் டிவைசஸ் சொன்னேன். இன்புட் டிவைஸ்னா இதுல ஏதாவது இன்புட் டிவைஸ், கிராஃபிக் டேபிள் அது இன்புட் டிவைஸ். RMDனா ரிமூவ் டைரக்டரி. ஓகேவா, MKDனா மேக் டைரக்டரி. ஓகேவா, அப்போ கிரியேட் ஃபோல்டர். ஸோ அதுதான் இங்க இருக்கும். அப்சல்யூட் டிவைஸ்னா செல் ரெஃபரன்ஸ், பேஸ்னா MS Access, ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் அப்படின்னா பவர் பாயிண்ட். ஓகேவா, ஸோ இங்க இருக்கு பாருங்க ப்ரெசன்டேஷன் இருக்குது. யூஆர்எல்னா அது வந்து யூஆர்எல் வந்து வெப்சைட். யூஆர்எல்னா வெப்சைட். ஓகே, அந்த வெப் அட்ரஸ் தான் வெப். சர்ச் இன்ஜின்னா பிரிங். நான் சொன்னல யாகு, MSN அது மாதிரி நம்ம யாகு தான் போய் சர்ச் பண்ணுவோம். அது மாதிரி பிரிங்ல இருக்கு. அப்ப நீங்க இப்ப நான் சொன்னதை வச்சாலே எழுதிடலாம். அது இமெயில் ஐடி கிரியேட் பண்ணும்போது BCCனா என்னன்னு கேட்பாங்க. பைண்ட் கார்பன் காப்பீஸ். ஓகேவா, 2ன்னு இருக்கும், அதுக்கப்புறம் CCCன்னு இருக்கும், BCCன்னு இருக்கும். கார்பன் காப்பி, பைண்ட் கார்பன் காப்பீஸ். ஓகேவா, இதுல நம்ம மெயில் அனுப்பும்போது என்னன்னா இது BCCனா பைண்ட் கார்பன் காப்பீஸ். ஸோ மெயில் எடுக்கு இது சாரி இன்டர்நெட் சப்ஜெக்ட்ல இருக்கும். ஸோ அது கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஆன்சர் நீங்க கண்டிப்பா இதை நீங்க தெரிஞ்சாதான் கிளியரா ஆன்சர் பண்ண முடியும். ஆனா இந்த மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்த அளவுக்கு நீங்க பார்த்தாலே ஒரு அளவுக்கு இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சே நீங்க இந்த ஆன்சர்லாம் நான் நடத்திட்டு இது எல்லாமே இப்ப ஓகே ஈஸியா தான் இருக்கும். ஸோ அதை வச்சாலே நீங்க பார்த்து எழுத முடியும். அடுத்தது 2 மார்க்ல கண்டிப்பா சார் டவுட் சார். சொல்லுங்க சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார் இப்போ ப்ராக்டிகல் புக்ஸ் படிக்கிறீங்க, ப்ராக்டிகல் ரெக்கார்டு இருக்கு. அந்த ரெக்கார்ட்ல ரிசல்ட் வந்து அங்க போய் எழுதுனா போதுமா, இங்க எழுதிட்டு போயிடலாமா சார் ரெக்கார்டு? எல்லாத்தையும் எழுதணும், அங்க போய் சப்மிட் பண்ணணும் தான் வேலை உங்களுக்கு. கையெழுத்து போட்டு எதுவும் நீங்க அங்க எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம நீங்களே செல்ஃபா பண்ணி முடிச்சுட்டு தான் அர்த்தம். சோ ஓகே, இந்த சைடுல ஓகே இந்த எழுதிட்டு டைப் இங்க பாத்தீங்கன்னா இந்த சைடுல 5 மார்க் இருப்பாங்க. 5 மார்க்ல 6 கொஸ்டின் இருக்கு. சோ இதுல வந்து எது உங்களுக்கு பெஸ்டா தெரியுதோ அதை எழுதிங்க. சரி, SMBS நான் சொல்ல மாட்டேன். சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. ஸோ எதுக்காக SMBSனா இது ஒன் ஆஃப் த நம்ம செல்போன் அடாப்டர் மாதிரி தான். கம்ப்யூட்டருக்கு நம்ம எப்படி மொபைலுக்கு எப்படி செல்போனுக்கு சார்ஜ் பண்ணும்போது ஒரு சார்ஜர் போட்டு பண்ணாத சார்ஜ் என்ன பண்ணுதான் ஏசியை வந்து டிசியா கன்வெர்ட். நம்ம வீட்டுக்கு வர கரண்ட் வந்து ஏசி கரண்ட், இட் இஸ் கன்வெர்ட் டு டிசியா கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுக்குது. அதுவே வீட்டுக்கு வர கரண்ட் வந்து ஹை வோல்டேஜ் எவ்வளோனா 230 வோல்டேஜ் நமக்கு வரும். நம்ம மொபைல் வந்து 4.5 வோல்டேஜ் தான் தேவைப்படும். அப்போ அதை கம்பேர் பண்ணி கொடுக்குறது அந்த மொபைல் அடாப்டர். அதே மாதிரி தான் SMBS சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. அது என்ன பண்ணுன்னா வீட்டுல இருந்து வர கரண்ட்டை வந்து ஏசி கரண்ட்டை டிசியா கன்வெர்ட் பண்ணுது. கொஸ்டின் கேட்டிருக்கான். SMBS ஒர்க்குனாது ஏசியை டிசியா கன்வெர்ட் பண்ணுது. ஸோ மல்டிபிள் வோல்டேஜ் 12 வோல்டேஜ் அண்ட் 10 வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். அப்போ கம்ப்யூட்டர் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னா 12 வோல்ட் அண்டு 3 வோல்ட் 6 வோல்ட் அது மாதிரி தான் எடுத்துக்கும். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் அந்த SMBS ஒர்க்கு. மதர் போர்ட்னா சொன்னா எல்லாத்தையும் கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு போர்டு. அதில் தான் நம்ம கீபோர்டு, மவுஸ், மானிட்டர், பிரிண்டர் எல்லாமே அந்த மதர் போர்டு தான்.
கனெக்ட் பண்ணும். இதுல வந்து கனெக்டிங் போர்ட் நான் சொன்ன கனெக்டிங் போர்ட் என்ன நான் போட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே இந்த கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சொன்னது எல்லாமே வந்திருக்க மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். ஸோ எல்லா கொஸ்டினையும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இதுல எதை பத்தி உங்களுக்கு பிரீஃபா தெரியுதோ அந்த கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? அது எந்த கொஸ்டின் மிஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க 1 மார்க் ஃபுல்லா ஏறீங்களே, அடுத்து இப்போ 1 மார்க் நான் சொல்லிட்டேன். இந்த மேட்ச் ஃபாலோயிங் ஓரளவுக்கு மேட்ச் பண்றீங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்க படிச்சிருந்தா அந்த கொஸ்டின் ஆன்சர் செய்யாத முடியும். சரி, ஃபில் இன் தி பிளாங்க் பொறுத்தவரைக்கும் நீங்க படிச்சிருந்தா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. இதெல்லாம் கண்டிப்பா நீங்க உங்களுக்கு இது வரைக்கும் நடத்துனதை வச்சோ உங்களுக்கு ஓனா கூட எழுதிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க நான் சொல்லியிருக்கேன் பாருங்க 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்க கண்டிப்பா வந்து எல்லா கொஸ்டின் நம்பர் போட்டு 18 கொஸ்டின்ல 15 கொஸ்டின் கண்டிப்பா ஆன்சர் பண்ணும். ஒரு 2 லைன் 3 லைன் எழுதுங்க. ஸோ நான் சொன்னதான் இங்க இருக்கும். பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் XT80 என்ன, ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, ஸோ பூட்டிங் இருக்கு, அது ஹார்ட் பூட்டிங் அண்ட் சாஃப்ட் பூட்டிங் 2 இருக்கு. ஸோ ஓஎஸ் கம்ப்யூட்டர் ஆன் ஆகும்போது நம்மளே கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறோம்ல, ஆன் ஆகுது, ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகுது, சாஃப்ட் பூட்டிங். நம்ம ரஃபா அதை ஆஃப் பண்றோம், ஆஃப் ஆகவே இல்லை, Ctrl Alt F4 போட்டு ஷட் டவுன் பண்றோம், டைரக்டா ப்ரெஸ் ஆஃப் பண்றோம். அது வந்து ஹார்ட் பூட்டிங் சொல்லுவோம். சரி, ஹார்டா ஆஃப் பண்றது. ஸோ அந்த பூட்டிங் மெத்தட் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது பேசிக்கலா எல்லாமே தெரியும் உங்களுக்கு. நீங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல ஈஸியா 10 மார்க் எடுத்துலாம். அது எப்படி நான் சொல்றேன், இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்து மொத்தம் 40 மார்க் எடுக்கணும். ஸோ 40 மார்க் எடுக்க ரொம்ப சிம்பிள் தான். இவ்வளவு வரைக்கும் நீங்க பார்த்து வச்சு எல்லாத்தையும் எழுதிடலாம். ஸோ 40 மார்க் எடுக்கணும். இப்ப ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஈஸியா 10 மார்க் எடுத்துலாம். எப்படின்னா இதுல கண்டிப்பா இது வரைக்கும் 5 ட்ரூ அண்ட் 5 ஃபால்ஸ் இது வரைக்கும் வந்த எல்லா எக்ஸாம்லயும் எவ்வளவுனா 5 ட்ரூ அண்ட் 5 ஃபால்ஸ். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்னு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா எல்லாத்துக்கும் ட்ரூ இல்ல ஃபால்ஸ் ஏதாவது ஒன்று போட்டு கண்டிப்பா ஒரு 5 மார்க் கிடைச்சிடும். இல்ல சார் 2 எனக்கு கன்ஃபார்மா தெரியுது ட்ரூ அப்படின்னா கண்டிப்பா மீதி எத்தனை இருக்குன்னாங்க, மீதி எத்தனை ட்ரூவா இருக்கணும், 3 தான் ட்ரூவா இருக்கணும். அப்ப மேக்சிமம் எல்லாத்துக்கும் நீங்க ட்ரூ போட்டுருங்க. ஃபால்ஸ் தான் அது ஈக்குவலைஸ் பண்ணிடணும். 5 ட்ரூ 5 ஃபால்ஸா நீங்க ஈக்குவல் பண்ணீங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 10 மார்க் வந்துடும். உங்களுக்கு 5 ஆன்சர் தெரிஞ்சா போதும், மீதி 5 ஆன்சரு ஈஸியா உங்களால பண்ண முடியும். ஓகேவா? புரியுது அந்த கான்செப்ட் நான் சொல்றது, எப்படி மார்க் எடுக்கலாம்னு சொல்லி ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல 5 ட்ரூ 5 ஃபால்ஸ் இருக்கு இதுல. ஓகே, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா ஒண்ணு எல்லாத்தையும் ஃபால்ஸ் போடுங்க, எல்லாத்தையும் ட்ரூ போடுங்க. அப்படி இல்லாட்டி எனக்கு 2 ட்ரூ தெரிஞ்சுன்னா கண்டிப்பா அது உள்ள மீதி இருக்கிறது 3 தான் ட்ரூவா இருக்கும், மீதி 5 ஃபால்ஸா தான் இருக்கும். அதை கன்ஃபார்ம் பண்ணி ஸோ அதை பேஸ் பண்ணி கூட நீங்க மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ஈக்குவலா பண்ணீங்க. ஓகேவா? இது சிம்பிளா தான் இருக்கும். படிச்சு பாருங்க, படிச்சு பார்த்தா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இந்த ப்ராக்டிகல்லாம் நீங்க அட்டன் பண்ணாலே இந்த எல்லா கொஸ்டினும் அட்டன் முடியும். அந்த 4 ஹவர்ஸ் ப்ராக்டிகல் தயவு செய்து எல்லாம் பாருங்க, பார்த்துட்டாலே நீங்க 100% பாஸ் பண்ண முடியும். ஒரு ஃபெயில் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? ஸோ ஈஸியா பாஸ் பண்ணலாம். இதுதான் உங்களுக்கு இருக்கிற தேரி கொஸ்டின் மாடல் நான் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து அப்ஜெக்ட் டைப். இதுல ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிடும் நமக்கு. இப்போ 4 ஒரு ஆன்சர், இப்போ 1024 கேபின்றது எவ்வளோனா ஒரு எம்பி நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக நான் டேபிள் சொன்னல, படி சொன்னல. அதுக்கப்புறம் வந்து இது டெம்பரரி ஸ்டோரேஜ் எதை சொல்லுவோம் நம்ம, ரேம் சொன்னல. ஸோ அங்க பார்த்துட்டு நிறைய தெரியும். இங்க பார்த்தா மூவ் சொன்னேன், எம்இ மூவ் ஃபைல் சொன்னது. அங்க லினக்ஸ் கமாண்ட் சொன்னல, அந்த கமாண்ட் வந்து பாருங்க. சரி, ஓகே. அடுத்தது ப்ராக்டிக்கல் மொத்தம் உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டேன்னா மொத்தம் 3 கொஸ்டின் வரும். அதை 34 கொஸ்டின்ல இருந்து 3 கொஸ்டின் வரும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் உங்களுக்கு 30 மார்க். ஸோ ப்ராக்டிக்கல் ரெக்கார்டு எப்போ சப்மிட் பண்ணணும்னா, ஸோ நீங்க இன்ஸ்டியூட் கேண்டிடேட்டா இருந்தா அன்னைக்கு எக்ஸாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அன்னைக்கு போகலாம். இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்பன்றது மாறும். ஸோ பிரைவேட் ஸ்டூடெண்டா இருந்தா கண்டிப்பா வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். பிரைவேட் ஸ்டூடெண்டா இருந்தா நீங்க அதை பிரைவேட்டா இண்டிவிஜுவலா அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். ஸோ இல்ல நீங்க ஒரு இன்ஸ்டியூட் மூலமா போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்று பேட்ச் அலாட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா பிரைவேட் ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஃபர்ஸ்ட் பேட்ச். ஸோ அவங்களுக்கான பேட்ச் ஒரு இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, தேரி எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா போர்டில் டிஸ்பிளேல ஒட்டிருப்பாங்க, இந்த சீரியல் நம்பருக்கு இந்த டைம்ல எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைமுக்கு நீங்க போய் எக்ஸாம் அட்டன் பண்ணணும். இந்த ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்து மேபி மண்டே கூட நடக்கும். நம்பர் ஆஃப் சிஸ்டத்தை பொறுத்து. அந்த பாலிடெக்னிக்ல கம்ப்யூட்டர் கம்மியா இருந்துச்சுன்னா ஸோ 2-3 நாள் கூட நடத்துவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அதிகமா இருக்காங்க, கம்ப்யூட்டர் கம்மியா இருக்கு, அப்ப என்ன பண்ணுவாங்க, ஸோ டே ஆஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாருக்கும் எக்ஸாம் நடக்க சொல்ல முடியாது. ஆனால் பிரைவேட் ஸ்டூடெண்ட் கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். இன்ஸ்டியூட் கேண்டிடேட் கண்டிப்பா வந்து அது டைம் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அந்த நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் பொறுத்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் பொறுத்து மாறும். திங்கக்கிழமை கூட வரும், செவ்வாய்க்கிழமை கூட வரும். ஸோ சொல்ல முடியாது. ஆனால் எல்லாருக்கும் சனிக்கிழமை காலையில 10-10:30 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா 10 மணிக்கெல்லாம் உள்ள அனுப்பிச்சிருவாங்க. நீங்க எக்ஸாம் சென்டர்ல ஒரு 9 மணிக்கு வந்து ரிலாக்ஸ்டா வந்து உட்காந்துருங்க. கண்டிப்பா எல்லாரும் 9 மணிக்கு எக்ஸாம் சென்டர்ல போயிடணும். கண்டிப்பா எல்லாரும் 9 o'clock எக்ஸாம் சென்டர் போனீங்க.
உள்ள போகும்போது 10 மணிக்கு போவீங்க, 10:30 மணிக்கு எக்ஸாம் போவாங்க, 12 மணிக்கு பேப்பர் வாங்கிடுவாங்க. ஸோ இவ்வளவுதான் டைம். பேப்பர் வாங்கிட்டு வெளியே வரும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான ப்ராக்டிக்கல் டைம் என்னன்றது வெளியே டிஸ்பிளே நோட் ஒட்டிருப்பாங்க, அதை பார்க்கணும். ஸோ அன்னைக்கு போகும்போது ரெக்கார்டு எடுத்துமானா போதும். என்னைக்கு ப்ராக்டிக்கல் ஏதாவது இன்ஸ்டியூட் கேண்டிடேட் இருந்தால் நீங்க ப்ராக்டிகல் எக்ஸாம் போகும்போது ரெக்கார்ட் நோட் எடுத்துமானா போதும். சப்போஸ் பிரைவேட் கேண்டிடேட் தான் பிஃபோர் 2 days 3 days முன்னாடி அந்த பாலிடெக்னிக்ல போயிட்டு உங்க ரெக்கார்டை சப்மிட் பண்ணணும். ஸோ பிரைவேட் கேண்டிடேட்டா இருந்தால் அந்த சைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல எல்லாம் 34 ப்ராக்டிகல் பாஸ்லயும் உங்க சைன் தான் போடணும். சப்போஸ் இன்ஸ்டியூட் கேண்டிடேட் தான் ஸோ அவங்களுடைய ப்ரொப்ரைட்டர் யாரோ அவர் சைன் பண்ணணும். ஸோ இதான் ப்ரொசீஜர். ஸோ அந்த நோட் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி கொடுத்துருவோம், ரெக்கார்ட் நோட்டு. ஸோ நிறைய பேர் ரெக்கார்ட் நோட் வச்சிருப்பீங்க. ஸோ அப்படி இல்லைன்னா அந்த ப்ரொசீஜர் என்னன்ற ஸ்டெப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்மே லெஃப்ட் சைடில் தான் நம்ம அவுட்புட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்க. ஸோ ஒரு சில எக்ஸசைஸ் வந்து வைக்க முடியாத சிச்சுவேஷன் இருக்கும், அதனால நம்ம ரைட் சைடில் கூட வச்சிருப்போம். ஸோ ஓகே, இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க. இவ்வளவுதான் சார். சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார். இப்போ பிரைவேட் நம்ம வந்து பிரைவேட் கேண்டிடேட் தான் சார். ஆமா, பிரைவேட் கேண்டிடேட்னா அங்க 3 நாளைக்கு முன்னாடியே போகணுமா சார்? அங்க ஆமா 2 நாள் 3 நாள் எக்ஸாம் முன்னாடி எந்த போகும். சென்டர் அங்க? ஆமா, அந்த ஆல் டிக்கெட்ல வந்துரும், அந்த சென்டர்ல போய் நீங்க சப்மிட் பண்ணணும். எக்ஸாம் 2 நாளைக்கு முன்னாடியே போய் சப்மிட் பண்ணிடணுமா? ஆமா ஆமா ஆமா, அன்னைக்கு எக்ஸாம் அன்னைக்கு சப்மிட் பண்ணக்கூடாது, முன்னாடி சப்மிட் பண்ண. ஒரு சில எக்ஸாம் சென்டர்ல இல்லங்க நீங்க எக்ஸாம் அன்னைக்கு வாங்கன்னு சொல்றாங்க. அது எக்ஸாம் சென்டர், ஏன்னா அந்த மார்க் போறது எல்லாமே அவங்க தான். சோ அந்த எக்ஸாம் பாலிடெக்னிக்ல இல்லங்க நீங்க அன்னைக்கு ஏற்றுவாங்க சொல்லுவாங்க. ஒரு சில பாலிடெக்னிக் இல்லங்க நீங்க வர போனா அனுப்பிச்சு விட்டுருவாங்க, திருப்பி அனுப்பிச்சுடுவாங்க, நீங்க அன்னைக்கு வாங்கன்றாங்க. சோ ஒரு சில பாலிடெக்னிக்ல நீங்க வாங்கிட்டு நீங்க எக்ஸாம் வாங்கன்றோம். ஓகே, அது என்ன டிஃபரெண்ட் ஆகும். ஏன்னா இந்த முடிவு எடுக்கிறது எல்லாமே இந்த ப்ராக்டிகல் மார்க் போடுறது எல்லாமே முடிவு எடுக்கிறது அந்த பாலிடெக்னிக் மட்டும்தான். இது டோட்டுக்கு போகாது எதுவுமே. ஓகே சார். ஓகேங்களா? அதனால ப்ராக்டிகலை பொறுத்தவரைக்கும் நீ ஈஸியா நீங்க வந்து பாஸ் பண்ணிடலாம். அதை பார்க்கறதுல அந்த தேரியில எப்படி அந்த 40 மார்க் எடுக்கிறது. ஸோ இப்போ 1 வேர்டு மார்க் எப்படி எடுக்குது நான் சொன்னல, அந்த ஐடியாலாம் யூஸ் பண்ணி அந்த 40 மார்க் எடுக்கிறது மட்டும் பார்த்தா போதும், நீங்க கண்டிப்பா பாஸ் பண்றீங்க. ஓகேவா? ஈஸியா பாஸ் பண்ணலாம், யாரும் இதுல ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்ச 100%. ஸோ கொஞ்சம் இந்த 1 வீக் உங்களோட எஃபெக்டை கொஞ்சம் போடுங்க. ஒரு 2 hours படிச்சீங்கன்னா ஈஸியா முடியும். ஒரு நாளைக்கு உட்காந்தீங்கன்னா ஒரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். 7 நாள் 7 யூனிட் முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ யாருக்காவது வேற ஏதாவது மெட்டீரியல் சப்போர்ட் வேணும்னா சொல்லுங்க, சொல்லி பண்ணி தரேன். வேற ஏதாவது இல்லாம சொல்லுங்க. ஓகேவா? க்ளோஸ் பண்ணிக்கலாமா? அவ்வளவுதான். நீங்க இது ஓகேவா? புரியுதா? ஏதாவது நான் அப்டேட் பண்ண சொல்லுங்க, நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஏதாவது புரியல இல்ல ஃபாஸ்டா நடத்திருங்க, அதுவும் தெரியும் எனக்கு. புரியுது சார்.